கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. உபாகமம் 4ஆம் அதிகாரம் 7ஆம் 8ஆம் வசனங்கள் வாசிப்போம். Let us read Deuteronomy chapter 4 verses 7 and 8. நம்முடைய தேவனாகிய கர்த்தரை நாம் தொழுது கொள்ளுகிற போதெல்லாம் அவர் நமக்கு சமீபமாய் இருக்கிறது போல தேவனை இவ்வளவு சமீபமாய் பெற்றிருக்கிற வேறே பெரிய ஜாதி எது? இந்நாளில் நான் உங்களுக்கு விதிக்கிற இந்த நியாயப்பிரமாணம் முழுமைக்கும் ஒத்து இவ்வளவு நீதியுள்ள கட்டளைகளையும் நியாயங்களையும் பெற்றிருக்கிற வேறே பெரிய ஜாதியும் எது? For what nation is there so great, who hath God so nigh unto them, as the Lord our God is in all things that we call upon him for? And what nation is there so great, that hath statutes and judgments so righteous as all this law which I set before you this day? கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the Lord. பெரிய ஜாதியை குறித்து இங்கே மோசே பேசி இருக்கிறதான வார்த்தைகளை நாம் வாசிக்க கேட்டோம். Here we read about the words that Moses spoke about the great nation. தேவனுடைய ஊழியக்காரனாகிய மோசே தன்னுடைய ஜாதியாகிய இஸ்ரவேல் புத்திரரை குறித்து கூறிய வார்த்தைகளாக இவைகள் முதலாவது காணப்படுகிறது. First of all, these are the words that Moses spoke about his own people who are the nation of Israel, and he addresses them as the great nation. முக்கியமாக புதிய ஏற்பாட்டு தேவனுடைய பிள்ளைகளாகிய நம்மை குறித்து சொல்லப்பட்ட வார்த்தைகளாக அவைகள் இருக்கிறது. Most importantly, these are words that are spoken about us who are the New Testament people of God. இதை சொன்னதான அந்த மோசேயும் இப்படிப்பட்ட ஒரு பெரிய ஜாதியை அவன் சேர்ந்தவன். Moses who uttered these words also belonged to a great nation like this. இந்த ஜாதியை குறித்து பேச உரிமையுள்ளவனாகவும் அவன் காணப்படுகிறான். He had the rights to speak about this nation. உலகத்திலே மனிதர்கள் தங்களுடைய ஜாதியை குறித்து பேச உரிமை உள்ளவர்களாக அதை குறித்து சந்தோஷம் உடையவர்களாக இருக்கிறார்கள். People claim to have the right to speak about their nation or the caste, and they are also happy about it. ஜாதி என்கிற விஷயம் தேசத்தில் மனிதர்கள் மத்தியிலே மிகவும் முக்கியப்படுத்தக்கூடிய ஒரு காரியமாக இருக்கிறது. Caste is something which is given much importance amongst the people of the land. மனிதர்கள் மத்தியிலே வழங்கப்படுகிற அந்த ஜாதிகளை குறித்து ஏதாயிலும் குறைவாக பேசப்படுமானால் அது நிமித்தம் உண்டாகிற பிரச்சனைகள் கலவரங்கள் ஏராளம் என்கிறதை நாம் அறிந்திருக்கிறோம். We know that great are the problems and the tumults, the quarrels that rise up when one speaks against the other caste. தன்னுடைய ஜாதியை பற்றி பேசுவதில் மோசேக்கு ஒரு பெருமையும் சந்தோஷமும் காணப்பட்டது. Here Moses also was proud and happy to speak about his own caste. ஆனால் நாம் அறிய வேண்டிய காரியம் என்னவென்றால் உலகத்தில் உள்ள எல்லா ஜாதிகளிலும் அந்த இஸ்ரவேல் புத்திரர் ஒரு சிறிய ஜாதியாக காணப்பட்டார்கள். But what we must understand that amongst all the nations of the world, the people of Israel were a small group of people. மாத்திரமல்ல அவர்கள் மிகவும் பலவீனமான ஜாதியாக காணப்பட்டார்கள். Not only that, they were a very weak nation. அதாவது தாழ்ந்த ஜாதி என்று சொல்ல வேண்டும். We can say that they were a low caste. அதைத்தான் மிகவும் பலவீனமான ஜாதி என்று நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். That is what I am telling, they were a weak group of people. ஆனால் தேவனுடைய ஊழியக்காரனாகிய மோசே அவர்களில் காணப்பட்ட ஒரு உண்மையின் மகத்துவத்தை காண்கிறார். But Moses saw a fact, honorable thing that was seen in them. மிகவும் பலவீனமான ஒரு சிறிய ஜாதி தாழ்ந்த ஜாதியாக கருதப்படுகிறார்கள். ஆனால் அவர்களிலே மோசே கண்ட காரியம் என்னவென்றால் ஒரு பெரிய மகத்துவத்தை காண்கிறான். A small group of people, they were very weak, they were very base and vile, but what Moses saw in them was a great matter of honor. மேலும் இந்த ஜனங்களிடத்தில் காண்கிற ஒரு வல்லமையும் கூட அவன் காண்கிறான். He also saw a power within these people. இதை கண்டு அவன் பூரித்து சந்தோஷித்து சொன்னதான வார்த்தைகள் தான் அவைகள். He was elated in seeing this, and these were words that expressed his happiness. கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். Read Galatians chapter 6 and verse 16. இந்த பிரமாணத்தின்படி நடந்து வருகிறவர்கள் எவர்களோ அவர்களுக்கும் தேவனுடைய இஸ்ரவேலருக்கும் சமாதானமும் இரக்கமும் உண்டாயிருப்பதாக. And as many as walk according to this rule,
peace be on them and mercy and upon the Israel of God. இங்கே பரிசுத்த பவுல் தேவனுடைய இஸ்ரவேலர் என்று சொல்லி குறிப்பிடுகிறார். Here St. Paul mentions about Israelites as God's Israelites. புதிய ஏற்பாட்டு தேவனுடைய சபையை, புதிய ஏற்பாட்டு காலத்து தேவனுடைய பிள்ளைகளை தேவனுடைய இஸ்ரவேலர் என்று அவர் குறிப்பிடுகிறார். He mentions about the New Testament church or the New Testament people of God as the Israel of God. பழைய ஏற்பாட்டு சபை அது ஒரு பெரிய ஜாதி என்று சொல்லி கருதப்படுமானால் புதிய ஏற்பாட்டு சபை மெய்யாகவே அது ஒரு பெரிய ஜாதிதான். If the Old Testament church or the nation of Israel was considered to be a great nation, then how much more greater is this New Testament church which is the Israel of God? ஏன் நாம் பெரிய ஜாதியாக கருதப்படுகிறோம்? Why are we considered as a great nation? நம்மிலே ரெண்டு மகத்துவமான காரியங்கள் காணப்படுகிறது. There are two honorable things seen in us. வாசிக்கப்பட்ட இந்த வசனங்கள் இரண்டு பகுதிகள் அடங்கிய ஒரு பெரிய ரகசியமாக அது இருக்கிறது. The verses that were read now contains two part and it is a great mystery. ஒன்று, தேவன் அவர்கள் சமீபமாய் இருக்கிறார் ஆனபடினாலே அவர்கள் பெரிய ஜாதி என்று கருதப்பட்டார்கள். One, they were considered a great nation because God was nigh unto them. இரண்டாவதாக அவர்கள் நீதியுள்ள கட்டளைகளையும் நியாயங்களையும் பெற்றவர்களாக இருக்கிறார்கள். அதிநிமித்தமாக அவர்கள் பெரிய ஜாதியாக கருதப்பட்டார்கள். Secondly, they had received many righteous laws and statutes and judgments, and because of that they were called a great nation. இந்த ரெண்டு மகத்துவங்கள் எழுத்தின்படியான தேவனுடைய ஜனத்திலே காணப்பட்டது. In the people of God of the Old Testament, literally these two honorable things were seen. தேவன் தான் அந்த பலவீனமான ஜாதிக்குள்ளே இந்த ரெண்டு மகத்துவமான காரியங்களை வைத்தார். It is God who placed these two excellent things in that weak nation. நம்முடைய வாழ்க்கையிலேயும் கர்த்தர் இந்த ரெண்டு மகத்துவமான காரியங்களை நமக்குள்ளும் அவர் வைத்திருக்கிறார். In our lives also God has kept these two great or honorable things in our lives. இந்த இரண்டாவது பகுதியின் மூலமாகத்தான் முதலாவது பகுதி நம்முடைய வாழ்க்கையில் நடைபெறக்கூடியதாக இருக்கிறது. It is only through the second part that the first part is fulfilled in our lives. அதாவது நாம் பெற்றிருக்கிற அந்த நீதியுள்ள கட்டளைகள், நியாயங்கள் இவைகளின் நிமித்தமாகத்தான் அவர் நமக்கு சமீபமாக இருக்கிறார் என்று சொல்லப்படுகிறது. I mean to say that it is because of the righteous statutes and judgments that we have received that God is near to us. அதாவது தேவன் நமக்கு சமீபமாய் இருக்க அந்த இரண்டாவது பகுதி நம்மில் இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. In other words, we need the second part so that God can be nigh unto us. தேவன் அவர்களுக்கு கொடுத்த அந்த நீதியுள்ள கட்டளைகளை எவ்வளவு தூரம் அவர்கள் கைக்கொண்டார்களோ அதுவரைக்கும் தேவன் அவர்களோடு கூட இருந்தார். God was with the children of Israel as long as they followed or observed the righteous statutes and judgments that he gave them. தேவனுடைய கட்டளைகளை அவர்கள் காத்துக்கொள்ளாமல் அதை மாற்றுகிற வேளையில் அவர்கள் தேவனால் கைவிடப்பட்டார்கள். When they did not observe the commandments of God but overturned them, they were in a position of being forsaken by the Lord. நீதியுள்ள கட்டளைகள் நியாயங்கள் கொடுக்கப்பட்டதினுடைய நோக்கம் அதை அவர்கள் கைக்கொள்ள வேண்டும். கைக்கொண்டு அவர்கள் தேவனை சமீபமாய் பெற்ற பெரிய ஜாதியாக அவர்கள் வெளிப்படுத்தி அனுபவித்து கிரியை செய்ய வேண்டும். The purpose behind God giving them these righteous statutes and judgment is that they should observe them, and by observing them they should enjoy God being near to them, and by that they must be a great nation. தன்னுடைய கட்டளைகள் நியாயங்களை அவர்கள் காத்துக்கொள்ளாத பட்சத்தில் அவர்கள் கைவிடப்படுவார்கள் என்கிற அந்த எச்சரிப்பு முன்னதாகவே அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருந்தது. They were forewarned that if they failed to observe the righteous statutes and judgments that God would give them, they would be forsaken. வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. All scripture is given by the inspiration of God. ஆவியானவர் ஆவிக்குரிய இஸ்ரவேலராகிய நம்மை கருதித்தான் மோசேயின் மூலமாக இந்த வார்த்தைகளை கூறியிருக்கிறார். Keeping us in mind, who are the spiritual Israel, God spoke these words through Moses. பாவத்தை விட்டு மனம் திரும்பி ஞானஸ்நானம் பெற்று பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்ட தேவனுடைய பிள்ளைகள் தேவனுடைய ஆலயமாக மாற்றப்பட்டிருக்கிறார்கள். Those children of God who have repented from their sins, those who have obeyed the truth of water baptism and have received the anointing of the Holy Spirit are the temple of God. மட்டுமல்ல, இந்த அனுபவங்கள் நம்மை இயேசு கிறிஸ்துவினுடைய சரீரமாகவும் ஆக்கி இருக்கிறது. Not only that, these experiences have also made us the body of Jesus Christ. சபையானது சரீரம் என்று இயேசு கிறிஸ்துவினுடைய சரீரம் என்றும்
கர்த்தராகிய இயேசு இந்த சபைக்கு தலையாக இருக்கிறார் என்றும் வாசிக்கிறோம். We read that the church is the body of the Lord Jesus Christ and Jesus is the head of this body. இதனால் தேவன் நமக்கு சமீபமாக இருக்கிறார், நம்முடன் இருக்கிறார் என்கிறதை பார்க்கிலும் அவர் நமக்குள் வசிக்கிறார் என்கிற அந்த உன்னதமான அனுபவம் நமக்கு அருளப்பட்டிருக்கிறது. So more than saying that God is near unto us or saying that God is with us, we have been given the privilege, the experience of God dwelling within us. கொலோசியர் 1:27 Colossians chapter 1 and verse 27. புறஜாதிகளுக்குள்ளே விளங்கிய இந்த ரகசியத்திலுள்ள மகிமையின் ஐஸ்வர்யம் இன்னதென்று தேவன் தம்முடைய பரிசுத்தவான்களுக்கு தெரியப்படுத்த சித்தமானார். கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக உங்களுக்குள் இருப்பதே அந்த ரகசியம். To whom God would make known what is the riches of the glory of this mystery among the Gentiles, which is Christ in you, the hope of glory. கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக நமக்குள் இருப்பதுதான் அந்த ரகசியம். Christ in us as the hope of glory is that mystery. இந்த வசனங்கள் ரெண்டு பகுதிகள் அடங்கிய ஒரு ரகசியம் என்று நான் உங்களுக்கு சொன்னேன். I told you that the key verse that we read is a mystery that contains two parts. இந்த வசனத்தின் இப்பொழுது வாசிக்கிட்ட இந்த வசனத்தின் அடிப்படையில் தான் அதை ஒரு ரகசியம் என்று நான் உங்களுக்கு சொன்னேன். I told you that it is a mystery based on this verse that was read now, Colossians 1:27. அதிலே கொலோசியர் 1:25 வசனத்தை நாம் கவனிக்கும் போது அநேக காலமாக மறைக்கப்பட்டிருந்த பரம ரகசியம் இது, அநேக பரம்பரைகளுக்கும் மறைக்கப்பட்டிருந்த ரகசியம் என்றுதான் இது விளங்குகிறது. When we read Colossians 1 verse 26 in English, this mystery which has been hid from ages and from generations. அருமையானவர்களே, நாம் பெற்றிருக்கிற இந்த சிலாக்கியம் அநேக காலமாக அநேக தலைமுறைகள் பரம்பரைகளுக்கும் மறைக்கப்பட்ட ஒரு ரகசியம் இது. The privilege that we have been given to experience now is a mystery that has been hid from ages for generations. ஆகவேதான் இது நாம் பெற்றிருக்கிற ஒரு பெரிய மகத்துவம் என்று நாம் சொல்லுகிறோம். So we say that this is a high excellency that we have received. இந்த அனுபவங்கள் நம்மை உலக ஜாதிகளின் நடுவிலே கர்த்தருடைய பரிசுத்த ஜாதியாக வெளிப்படுத்துகிறது. This experience reveals us as a holy nation amongst all the nations of this world or the castes of this world. இந்த அனுபவங்கள் உலக ஜாதிகளின் மத்தியிலே நாம் கர்த்தருடைய பெரிய ஜாதியாகவும் நம்மை நிர்மாணிக்கிறது. These experiences establish us as a great nation belonging to God among the various nations or castes that exist in this world. இவ்வாறு அந்த இஸ்ரவேல் புத்திரர் உலகத்திலே அவர்கள் பெருமையும் சந்தோஷம் உடையவர்களாக அவர்கள் காணப்பட்டார்கள். The Israelites were proud about this and they were happy in this world. அருமையானவர்களே, இந்த பூமிக்குரிய நிலவரத்தின்படி எவ்வளவு நாம் தாழ்ந்தவர்களும் இழிவானவர்களும் அற்பமான எண்ணப்பட்டவர்களுமாக நாம் இருக்கக்கூடும். In the worldly sense we might be base, vile and lowly esteemed people. இவைகளெல்லாம் நித்தியமானவைகள் அல்ல, அநித்தியமான காரியங்கள். அவைகளை குறித்து நாம் பாரப்பட வேண்டிய அவசியம் நமக்கு இல்லை. We need not be burdened about this because they are not eternal, they are temporal things of this world. எந்த மதிப்பும் மேன்மையும் இல்லாத ஒரு நபராக இந்த பூமியிலே நீ காணப்பட்டுக் கொண்டிருக்க கூடும். You might be living in this world as a person having no reputation or honor. அதை குறித்து சிந்தித்து பாரப்படவோ கவலைப்படவோ துக்கப்படவோ வேண்டிய அவசியம் நமக்கு கிடையவே கிடையாது. We are not indebted to be burdened about that or to be grieved about that. ஏனென்றால் அவை அநித்தியமானவை, இல்லாமல் போகக்கூடிய காரியம். அதை குறித்து ஏன் கவலைப்படுகிறாய்? Because these are things which are not eternal, they will pass away. Why should you be worried about it? நித்தியமான மகத்துவமான காரியங்களை கர்த்தர் நமக்குள்ளே வைத்திருக்கிறார். God has placed within us eternal things, glorious things. மாத்திரமல்ல, இது எவ்வளவோ காலாகாலங்களாக தலைமுறைகளுக்கெல்லாம் மறைக்கப்பட்டிருந்த ஒரு விஷயமாகவும் இருக்கிறது. Not only that, this is something that has been hid for ages from many generations. ஆண்டவர் மறைத்து 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 வைத்து வைத்து கடைசியாக அதை எனக்கும் உங்களுக்கும் இந்த சிலாக்கியத்தை கொடுத்திருக்கிறாரே, நாம் எவ்வளவு பாக்கியவான்கள்.
God has kept it hidden for ages, for generations, and finally he has given it to us. If that be so, how much privileged we are. நாம் எவ்வளவாக களிகூர்ந்து மகிழ்ந்து சந்தோஷமாக இருக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். So how much are we supposed to rejoice and be happy and be exceeding glad? பூமிக்குரிய பிரகாரமாகவே மனுஷிகமாகவே நாம் சிந்தித்து காரியங்களை குறித்து எண்ணி கலங்கி துக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது அது மிகவும் புத்தியீனமான ஒரு காரியமாகவே இருக்கிறது. It is a foolish thing on our part to think in an earthly sense or in a carnal sense and be constantly troubled and be in sorrow. இந்த உலக வாழ்க்கையில் நேரிடுகிற எந்த காரியங்களும் நம்மை துக்கப்படுத்தாது இருப்பதாக. Let nothing that happens in this worldly sense grieve us. இந்த உலக காரியங்கள் எந்த காரியங்களும் என்னுடைய இருதயத்தை வேதனைப்படுத்தி என்னை பாரப்படுத்தி என்னை துக்கப்படுத்தாது இருப்பதாக. Let nothing that happens in this world trouble my heart. Let it not grieve me. Let it not put me into sorrow. நாம் மகிழ்ச்சியாக களிகூறுதலாக மிகவும் மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இருக்க வேண்டிய ஜனங்களாகவே நாம் இருக்கிறோம். We are supposed to be happy, we are supposed to be joyful, we are supposed to be exceeding glad. நாம் மறுபக்கத்தில் நாம் தெய்வீகமாக நம்மை குறித்து கருத வேண்டும். நான் சாதாரண நபர் அல்ல, என் தேவன் என்னை பெருமையாக வைத்திருக்கிறார். On the other side, in a divine sense, in a godly sense, we must be proud about us saying that I am not a ordinary person. The Lord has exalted me. என் தேவன் என்னை மிகவும் கனமாக மேன்மையாக வைத்திருக்கிறார். My God has kept me in an honorable, sublime place. இந்த வெளிப்படுத்தலானது இந்த அறிவை நமக்கு தந்து நமக்குள்ளே இருக்கிற எல்லா துக்கங்கள் பாரங்கள் மனவேதனைகள் எல்லாவற்றையும் அகற்றி போடுகிறது. This revelation will give us the right knowledge and it will take away every grieves, every sorrow and every trouble that is in us. ஆகையினால் தான் நம்முடைய சந்தோஷமானது உலக ஜனங்களுக்கு புரிகிறதில்லை. ஏன் இப்படி இவர்கள் சந்தோஷமாக இருக்கிறார்கள்? நாமாக இருந்தால் தற்கொலை செய்து மரித்து போய்விடுவோம். That is why worldly people are not able to comprehend the reason behind our joy. They say that if I was in your position I would have died. துக்கப்பட்டு வேதனைப்பட்டு ஒரு பெரிய கலகத்தையே உண்டு பண்ணி விடுவோம். We would be grieved, we would be full of sorrow and create a great tumult. துக்கத்தில் மனவேதனையில் அப்படியே நமக்கும் மற்றவர்களுக்கும் பாதிப்பை நாம் உண்டு பண்ணி விடுவோம். Out of my agony, out of my sorrow, I will create a wrong impact on others and on me. உங்களுடைய வாழ்க்கையில் நேரிடுகிறதான காரியங்களின் நிமித்தமாக அவைகளை எல்லாம் கர்த்தர் மேல் உங்களுடைய பாரத்தை வைத்துவிட்டு கர்த்தருடைய சமூகத்திலே களிகூர வாஞ்சிக்கிறீர்களே, காரணம் என்ன? கர்த்தர் உங்களை ஒரு பெரிய ஜாதியாக வைத்திருக்கிறார், அதுதான் காரணம். You want to place everything that happens in your life in the presence of God and you want to rejoice in the presence of God. Do you know what is the reason behind that? The reason is the Lord has kept you as a great nation. 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலும் பேதுரு அப்போஸ்தலன் புதிய ஏற்பாட்டின் ஆவிக்குரிய இஸ்ரவேல் புத்திரரை குறித்து பேசியிருக்கிறார். Saint Peter has spoken in his first epistle chapter 2 verse 9 about the spiritual Israelites of the New Testament. நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள். But ye are a chosen generation, a royal priesthood, and holy nation, a peculiar people, that ye should show forth the praises of him who hath called you out of darkness into his marvelous light. இந்த புதிய ஏற்பாட்டின் காலத்திலும் நமக்கு அருளப்பட்டிருக்கிற 2 வகையான மகத்துவங்களை நாம் காண்கிறோம். We read about 2 excellencies that are given to us in this New Testament period. ஒன்று கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக நமக்குள்ளே இருக்கிறார். One is Christ dwells within us as the hope of glory. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. உங்களுடைய வீட்டுக்குள்ளே ஒரு முக்கியமான நபர் இருக்கிறார் என்று சொன்னால் அந்த நபர் இருக்கிறார் என்கிறதான அந்த நிலவரத்தோடு அவரை துக்கப்படுத்தி விடக்கூடாது, அவரை கோபப்படுத்தி விடக்கூடாது, அவர் நம்ம வீட்டை விட்டு வெளியே போயிடக்கூடாது. அவருக்கு பிரியமாக நடக்க நீங்கள் முயற்சிப்பீர்கள். So if an important person, a VIP is dwelling in your house, you will not only be happy about his staying in your house, but you will be very careful, extra cautious that we must not grieve him, we must not provoke him, we must not make him to get sad and go out of my house. இந்த நபர் வீட்டுக்குள்ளே இருக்கிறபடினாலே, இந்த கணத்துக்குரிய ஒரு நபர் வீட்டுக்குள்ளே இருக்கிறபடினாலே இப்ப நம்ம சண்டை பஞ்சாயத்து எல்லாம் வேண்டாம், அவர் வெளியே போட்டு அப்புறம் பாத்துக்கலாம்.
Because this honorable, important person is within our house, even if there is a fight or quarrel, we will say, we will see that later. Now we need not fight. அதாவது மனுஷிகமாக ஒரு கணத்துக்குரிய நபர் என்று சொல்லும்போது நீங்கள் அந்த சூழ்நிலையிலே நீங்கள் மிகவும் கவனமாக நீங்கள் நடந்து கொள்கிறீர்கள். So if an earthly person who is an important person, a VIP is there in your house, you are very cautious, you exercise diligence. நாம் ஒவ்வொருவரும் அறிக்கையிட வேண்டும், ஒவ்வொரு நாளும் அறிக்கையிட வேண்டும், எனக்குள்ளே கிறிஸ்து மகிமை நம்பிக்கையாக இருக்கிறார். All of us must confess, every day we must confess, Christ is in me as the hope of glory. எனக்குள்ளே கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக இருக்கிறார். Christ is in me as the hope of glory. இதை திரும்ப 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 அறிக்கையிட்டுக் கொண்டே இருப்போமாக. Let us constantly confess this. அப்போது நாம் நல்லொழுக்கமாகவும் பரிசுத்தமாகவும் சமாதானமாகவும் ஜீவிக்கும்படியான ஏதுக்கள் நமக்கு உண்டாகும். Then we will have the aids or the help to live a godly life, a holy life and a pure life. ரோமர் 8ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். Romans chapter 8 verse 10. மேலும் கிறிஸ்து உங்களில் இருந்தால் சரீரமானது பாவத்து நிமித்தம் மரித்ததாயும் ஆவியானது நீதி நிமித்தம் ஜீவனுள்ளதாயும் இருக்கும். And if Christ be in you, the body is dead because of sin, but the spirit is life because of righteousness. கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக நமக்குள் இருக்கிறார். இங்கேயும் சொல்லப்பட்டிருக்கிறது கிறிஸ்து உங்களில் இருந்தால். Here it is said Christ if he is in you and Christ is in us as the hope of glory. கிறிஸ்து நமக்குள் மகிமையின் நம்பிக்கையாக இருக்கிறார். நாம் எப்படி இருக்க வேண்டும்? If Christ is in us as the hope of glory, how should we live? நம்முடைய சரீரம் பாவத்துக்கு செத்ததாக இருக்க வேண்டுமா? Our body must be dead to sin. என்னுடைய சரீரம் பாவத்துக்கு செத்திருக்கிறது, நான் பாவம் செய்ய இயலாது. My body is dead to sin, I cannot do sin. ஆவியானது நீதி நிமித்தம் ஜீவனுள்ளதாக இருக்கும். My spirit is alive because of righteousness. அதாவது என் இயேசு எனக்குள்ள ஜீவிக்கிறார், என் இயேசு எனக்குள்ள ஜீவிக்கிறார், என் இயேசு எனக்குள்ள ஜீவிக்கிறார். அதனால் என்னுடைய சரீரம் பாவத்தின் நிமித்தம் செத்து போய்விட்டது. So my Jesus is alive within me, he is dwelling in me, he is in me, so my body is dead because of sin. கர்த்தர் பார்க்கும்போது, பரிசுத்தவான்கள் நம்மை பார்க்கும்போது நமக்குள்ளே அந்த மகத்துவத்தை காண்கிறார்கள். When the Lord sees us, when the saints see us, they see that excellency in us. தேவனும் பரிசுத்தவான்களும் அந்த மகத்துவத்தை நம்மிலே கண்டு மகிழ்ச்சி அடைகிறார்கள். God and the saints seeing that excellency in us, they are happy. இந்த சந்தோஷம் மறுபக்கத்திலே நம்முடைய வாழ்க்கையிலேயும் நமக்கு பிரதிபலித்துக் கொண்டே இருக்கும். On the other side, this joy is also reflecting in our lives personally. இந்த உலகத்தில் ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை அது மிகவும் கடினமான நிலவரத்தில் இருந்தாலும் கூட என் தேவன் என்னுடைய பரிசுத்தவான்கள் என்னை கண்டு சந்தோஷப்படுகிறார்கள் என்கிறதான அந்த மகிழ்ச்சியில் நாம் நம்முடைய கஷ்டங்களையே மறந்து விடுகிறோம். Though it is very hard to live a holy life in this world, when we realize that the Lord and the saints are happy seeing that excellency that is in me, we forget all our difficulties. ஆனால் மிகவும் துக்கமான ஒரு காரியம் லூக்கா 22ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே நாம் படிக்கிறோம். But we read a sad thing in Luke chapter 22 and verse 3. அப்பொழுது 12 ஒருவனாகிய ஸ்காரியோத் என்னும் மறுபேர் கொண்ட யூதாசுக்குள் சாத்தான் புகுந்தான். Then entered Satan into Judas, surnamed Iscariot, being of the number of the 12. கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக உங்களுக்குள் இருக்கிறார் என்பதற்கு இந்த வசனத்திற்கு என்ன சம்பந்தம்? What is the relationship with between this verse and my statement that Christ is in you as the hope of glory? 12 ஒருவனாகி அந்த யூதாசுக்குள் சாத்தான் புகுந்தான். Satan entered into Judas, who was one of the 12. அருமையானவர்களே, நானும் நீங்களும் ரொம்ப பயத்தோடு கவனமாக ஜாக்கிரதையாக எச்சரிக்கையாக வாழ வேண்டிய ஒரு வாழ்க்கைதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. Christian life is something we must live with caution, with fear and with diligence. கொஞ்சமாயிலும் கவலையினமாக நாம் வாழும்போது கிறிஸ்து மகிமை நம்பிக்கையாக உள்ள இல்ல பிசாசு உள்ள வந்துடுவான். If we are a little bit careless, it is not Christ in us the hope of glory, Satan will enter into us. இந்த சத்தியங்கள் உங்களுக்குள் யார் இருக்கிறார் என்கிறதை உங்களுக்கு நிச்சயப்படுத்தி காட்டும். These truths will show to you clearly as to who is in you. பொருள் ஆசை, இந்த பண ஆசை நிமித்தமாக
அந்த யூதாஸ் இயேசுவை காட்டி கொடுத்தான். Because of the love of money or because of covetousness, Judas betrayed Jesus. பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாய் இருக்கிறது. The love of money is the root of all evil. உனக்குள்ளே இருக்கிற மகிமையின் நம்பிக்கையாகிய அந்த இயேசுவை வெளியே துரத்திவிட்டு பிசாசை உனக்குள்ளே குடியேற்றி விடுகிறது. It will drive away Jesus who is in you as the hope of glory, and it will make Satan to dwell in you. உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருப்போமாக. Let's not love the world nor the things of the world. நாம் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து நமக்கு இருக்கிறவைகள் போதும் என்று எண்ணுவோமாக. Let us live without the love of money and let us be contented with what we have. ஏனென்றால் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை என்று தேவன் உனக்கு சொல்லி இருக்கிறார். Because God has told you, I will never leave you nor forsake you. அருமையானவர்களே, நம்முடைய தேவன் நம்மை விட்டு விலகாதவராக நம்மை கைவிடாதவராக மகிமையின் நம்பிக்கையாக நமக்குள் இருக்கிறது எவ்வளவு பெரிய ஐஸ்வர்யம். So God is with us, or he is rather in us as the hope of glory, as one who will not leave us or forsake us. What great rich is that? மறுபக்கத்தில் பல கோடி கணக்கில் உனக்கு சொத்துக்கள், சுதந்திரங்கள், நிலங்கள், உடைமைகள், பணங்கள், பொருட்கள் எல்லாம் இருந்தாலும் இயேசு உனக்குள் இல்லாமல் அந்த யூதாசுக்குள் சாத்தான் புகுந்தானே, அதுபோல உனக்குள் உன்னுடைய நிலைமை இருந்தால் எவ்வளவு மோசம். On the other side, if you have billions of rupee as your wealth, you have lands and properties and other things, if Jesus is not in you, rather Satan is in you. அருமையானவர்களே, நாம் யாரும் அந்த யூதாசை போல நம்முடைய இயேசுவை நம்மை விட்டு வெளியேற்றி விட்டு பிசாசை நமக்குள்ளே வைத்துக் கொள்ள வேண்டாம். Look at how pathetic it would be. Let us not be those like that Judas who drove away Jesus from him but retained Satan within him. இந்த கன்வென்ஷனின் இந்த கடைசி கூட்டமானது உன் வாழ்க்கையிலே ஒரு பெரிய மறுரூபத்தை உண்டாக்க போகிறது. This final meeting of this convention is going to create a great transformation in your life. ஒரு பெரிய புதுப்பித்தலை உனக்குள்ளே உண்டாக்க போகிறது. It is going to create a great renewal in you. சத்திய வார்த்தைகள் இவ்விதமாக ஒருவேளை சிலருடைய இருதயங்களிலே மிகவும் கடினமாக அது வலியை வேதனையை உள்ளத்திலே உண்டாக்க கூடும். For some, these words of truth might hit them hard and it might create pain and agony in their heart. அப்படிப்பட்ட வேதனையை தங்களுடைய இருதயங்களிலே உணர்கிறதான தேவனுடைய பிள்ளையே, நீ பயப்பட வேண்டாம். இயேசு உன்னை அதிகமாக நேசிக்கிறார். ஆதலால் தான் உனக்குள் உன் ஆத்துமாவில் அவர் ஒரு சரியான கிரியையை தம்முடைய வார்த்தையினால் நடப்பித்து உனக்குள்ளே ஒரு உள்ளான பரிசுத்தமாகுதலை கட்டளிடும்படியாகவே உனக்குள்ளே அவர் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். Child of God, if this word is hitting you hard, be not troubled, because God loves you and he wants to do a definite work in your soul and create a transformation in your inner man, and that is why he is working. கர்த்தருடைய வார்த்தைகள் நம்முடைய இருதயங்களை குத்தி காயப்படுத்தும் என்று சொன்னால் நாம் மகிழ்ந்து களிகூறுவோமாக. If the words of God are hitting hard at us, if they are wounding us, let us rejoice and be glad. ஆண்டவரே, இந்த கிருபையுள்ள வல்லமையுள்ள இந்த அக்கினி போன்ற இந்த வார்த்தைகளுக்கு நான் செவிசாய்க்கிறேன். ஆண்டவரே, என்னை புதுப்பியும். Lord, renew me. I am paying attention to these words of grace, power and authority. கவலையினமாக நான் ஜீவித்தது நிமித்தமாக உலக ஆசை, பண ஆசை போன்ற காரியங்கள், லௌகிக காரியங்கள் ஏராளமாக என் உள்ளத்திலே வந்துவிட்டது. புறத்தோற்றத்தின்படி நான் ஒரு தேவனுடைய பிள்ளை, ஆனால் உள்ளான ஆவிக்குரிய நிலவரத்தின்படி நான் ஒரு பிசாசின் பிள்ளையாகவே இருக்கிறேன். Lord, because I was living a careless Christian life, things such as the love of the world, covetousness, love of money has crept into me. Outwardly I am living like a child of God, but inwardly my real state is that I am a child of Satan or the devil. இந்த நிலவரத்தோடு நாம் நம்மை நாமே வஞ்சித்துக் கொண்டு நம்மை நாமே ஏமாற்றிக் கொண்டு ஜீவிக்க வேண்டாம். We need not deceive ourselves, we need not fool ourselves living in this state. காலம் கடைசியாக இருக்கிறது. நம்முடைய இயேசு சீக்கிரமாக வெளிப்பட போகிறார். These are last days. Jesus is going to be revealed very soon. எல்லாவற்றுக்கும் முடிவு சமீபமாகிவிட்டது. The end of all things is near. இனி ஒரு கன்வென்ஷன் நடத்துவதற்கு முடிவு சமீபமாகிவிட்டது. The time for conducting a convention is also nearing its end. இனி நீ தேவனை ஆராதிப்பதற்கு முடிவு சமீபமாகிவிட்டது. The end is near for you to worship God. இனி நாம் பிரசங்கிப்பதற்கு முடிவு சமீபமாகிவிட்டது. There is an end for our sermons. நாம் பாடுவதற்கு முடிவு சமீபமாகிவிட்டது. There is an end for our singing. எல்லா ஆவியில நிரம்புவதற்கு எல்லாத்துக்குமே முடிவு சமீபமாகிவிட்டது. The end for all things, even for getting filled in the Spirit, is near. இன்றைய சபையின் நிலவரம், உலகத்தின் நிலவரம் இதை வெட்ட வெளிச்சமாக காட்டிக் கொண்டிருக்கிறது. The state of the church today, the state of the world today is clearly showing this to us. அருமையானவர்களே, நானும் நீங்களும் என்ன செய்ய போகிறோம் என்பதுதான் கேள்வி.
Beloved ones, the question before us is, what am I and what are you going to do? அந்த மகத்துவங்கள் கேள்வியாக இரண்டு கேள்வியாக நமக்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்கிறது. Those excellencies are before us as two questions. பெரிய ஜாதி எது? Which is the great nation? பெரிய ஜாதியும் எது? Which is the great nation? இந்த கேள்விக்கு நானும் நீங்களும் என்ன பதில் சொல்ல போகிறோம்? What answer are you and I going to give for this? நான் தான் ஆண்டவரே அந்த ஜாதி. Lord, I am that great nation. நாங்கள் தான் ஆண்டவரே அந்த ஜாதி. Lord, we are that great nation. நான் தான் ஆண்டவரே அந்த ஜாதி. Lord, I am that great nation. நான் தான் ஆண்டவரே அந்த ஜாதி. I am that great nation, Lord. ஆண்டவரே உமக்கு காது கேட்கலையா? திரும்ப திரும்ப சொல்லிட்டே இருக்கறனே நான் தான் அந்த ஜாதின்னு. Lord, I am not able to hear. I am telling you, no, I am that great nation. உன் இருதயத்துக்குள்ள கொஞ்சம் குழப்படிகள் எல்லாம் இருக்கு, அதெல்லாம் கரெக்ட் பண்ணிட்டேன்னு சொன்னா நீ என்னுடைய ஜாதி தான். நீ சொல்லும் போதே நான் களி கூர்ந்துருவேன். The Lord is telling there are certain mischiefs in your heart. If you set them right, you will be my nation, and I will. When you confess that, I will be happy. நம்முடைய இயேசு அப்படியே நம்மை பார்த்து களி கூர்ந்து விடுவார். Jesus will be happy looking at us. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the Lord. இந்த கேள்விக்கு நானும் நீங்களும் என்ன பதில் சொல்ல போகிறோம்? So what answer am I going to give? Are you going to give for that? நான் தான் அந்த ஜாதி. We are that nation. இந்த பதில் எந்த சந்தேகம் இல்லாமல் முழு நிச்சயத்தோடு எனக்குள்ளும் உங்களுக்குள்ளும் இருப்பதாக. Let this answer be within us without any iota of doubt. இந்த பதிலை குறித்த நிச்சயமில்லாத தன்மையோடு இந்த கூட்டத்தை முடித்து நாம் கடந்து செல்ல கூடாது. Being uncertain about this answer, you must not finish this meeting and walk away. ஏனென்றால் நாளை நம்முடையது அல்ல. Because tomorrow is not ours. ஒருவேளை நாம் மரணம் அடையக்கூடும். Suppose we might die. அல்லது ஆண்டவருடைய வருகை இப்பொழுது இருக்கக்கூடும். Or the coming of the Lord might happen. ஒருவேளை இந்த பிரசங்கம் முடிவதற்கு முன்பதாகவே இயேசு வந்தாலும் பறந்து போயிடணும். Even if Jesus comes before this message concludes, we must fly away. பிரசங்கியார் கூட இங்க இருக்கட்டும், நம்ம பறந்து போயிடுவோம் நீங்க நினைச்சுக்கோங்க. You must think that even if the preacher remains here, I must fly away. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Glory be to God. நானும் நீங்களும் பறந்து செல்ல வேண்டும். You and I must fly away. ஏனென்றால் அவ்வளவு சமீபமாக நாம் வந்திருக்கிறோம். Because we have come so close. நம்முடைய இயேசு சமீபமாய் வாசல் அருகே வந்திருக்கிறார். Jesus is standing near to us at the door. நாம் பூமிக்குரிய சிந்தையுள்ளவர்களாக வாழ வேண்டிய நேரம் இதுவல்ல. This is not the time when we have to be earthly minded. நித்தியத்தை பற்றிய தரிசனம் சிந்தையும் உள்ளவர்களாக நாம் ஜீவிக்க வேண்டும். Let us live with a vision about eternity. Let us be heavenly minded. நம்முடைய என்னுடைய சரீரம் பாவத்தின் நிமித்தம் செத்த சரீரம். My body is dead because of sin. ஆவி நிமித்தமாக நான் அப்படி இயேசு எனக்குள்ள ஜீவிக்கிறதுனால நான் ஒரு ஆவிக்குரிய நிலவரத்திலே நான் ஒரு ஜீவனோடு இருக்கிறேன். I am alive because of righteousness, because Jesus is in me. அப்படிப்பட்ட அனுபவத்தில் வெளிப்படுத்த வேண்டும். We must reveal such state. எதற்காக? Why? கர்த்தருடைய ரகசிய வருகையில் நம்முடைய ஆவி ஆத்துமா மட்டுமல்ல, நம்முடைய இந்த அற்பமான சரீரமும் அவருடைய மகிமையுள்ள சரீரத்துக்கு ஒப்பாக மறுரூபமாக்கப்பட வேண்டும். Not only our spirit and soul must be transformed, even this vile body must be transformed like unto his glorious body when Jesus comes. ஆதலால் சரீரத்தின் உள்ளான பரிசுத்தத்தில் மாத்திரம் கவனம் செலுத்தி சரீரத்தின் பரிசுத்தமாகுதலை குறித்து கவலையினமாயிருக்க வேண்டாம். So you must not only be careful about the holiness of your inner man and neglect the holiness of your body. மறுபக்கத்தில் நாம் நம்முடைய சரீரத்தை எந்த அளவுக்கு பரிசுத்தமாய் காத்துக் கொள்ளுகிறோமோ அந்த அளவுக்கு தான் நம்முடைய உள்ளான பரிசுத்தத்தின் வளர்ச்சியும் இருக்கும். On the other side, we can say that the more we keep our body in holiness, the more we maintain our body in holiness, that will be the growth of the inner man in holiness. ஆகவே கிறிஸ்துவானவர் மகிமை நம்பிக்கையாக நமக்குள்ளே இருக்கிறார். So Christ is in us as the hope of glory. மேலும் தேவனுடைய பிரமாணங்கள் நம்முடைய இருதயத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. Secondly, the laws of God are written in our hearts. அதாவது புது உடன்படிக்கை நம்முடைய இருதயத்தில் எழுதப்பட்டு மனதில் வைக்கப்படுகிறது, மனதில் எழுதப்பட்டு இருதயத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. The new covenant is kept in our heart, written in our mind. It is kept in our mind, written in our heart. எபிரேயர் 8:10, Hebrews 8:10. அந்த நாட்களுக்கு பின்பு நான் இஸ்ரவேல் குடும்பத்தாரோடே பண்ணும் உடன்படிக்கையாவது என்னுடைய பிரமாணங்களை அவர்களுடைய மனதிலே வைத்து அவர்களுடைய இருதயங்களில் அவைகளை எழுதுவேன். நான் அவர்கள் தேவனாயிருப்பேன், அவர்கள் என் ஜனமாயிருப்பார்கள். For this is the covenant that I will make with the house of Israel after those days, saith the Lord. I will put my laws into their mind and write them in their hearts, and I will be to them a God, and they shall be to me a people. எபிரேயர் 10:16. Hebrews 10:16. அந்த நாட்களுக்கு பின்பு நான் அவர்களோடே பண்ணும் உடன்படிக்கையாவது நான் என்னுடைய பிரமாணங்களை அவர்களுடைய இருதயங்களில் வைத்து
அவைகளை அவர்களுடைய மனதில் எழுதுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்பதை உரைத்த பின்பு, This is the covenant that I will make with them after those days, saith the Lord. I will put my laws into their hearts, and in their minds will I write them. கொலோசையரிலே வாசித்த அந்த வசனத்தின்படியும் இப்பொழுது எபிரேயரிலே வாசித்த இந்த வசனங்களின்படியும் இந்த புதிய ஏற்பாட்டிலும் அந்த ரெண்டு மகத்துவங்கள் நமக்கு அருளப்பட்டிருக்கிறது. These two excellencies have been given to us in the New Testament also, according to Colossians 1:27 and also the verses that we read in Hebrews just now. ஏதாவது விலையேறப்பட்ட காரியம் உங்களிடத்தில் இருந்தால், ஒரு பொருள் இருந்தால், அதை பத்திரமா பாதுகாக்கிற விஷயத்துல ரொம்ப கவனமாக இருப்பீர்கள். If you have a valuable with you, you will be very cautious in preserving it. விலையேறப்பட்ட பொன் ஆபரணங்கள், வைர கற்கள் போன்றவைகள் எல்லாம் இருக்கும் என்றால் அதை ரொம்ப பத்திரமாக பாதுகாத்து 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 வைத்துக் கொண்டே இருப்பீர்கள். If you have precious golden ornaments or diamond stones, you will be extra cautious in preserving it. ஏனென்றால் அந்த விலையேறப்பட்டவைகளுக்கு விரோதமாகத்தான் எதிராளி திருடன் கிரியை செய்து கொண்டே இருக்கிறான். Because the adversary or the thief is constantly working only against those things which are precious. இயேசு கிறிஸ்து சொன்னார், பிசாசு குறித்து திருடன்னு சொன்னார். Jesus spoke about the devil as the thief. இந்த மகத்துவங்களை நம்மை விட்டு திருடும்படியாக, நம்மிலே இல்லாமல் ஆக்கும்படியாக கிரியை செய்கிற சாத்தானுடைய சேனைகளும் இருக்கிறது. Satan and his armies are working in order to steal away these excellencies from within us and make us to come to a place of naught. அப்படி ஒரு யுத்த களத்தில் தான் ஆவிக்குரிய பிரகாரமாக நாம் இருக்கிறோம். Spiritually we are inside such a battlefield. நீ ஒரு சாதாரண நபர், உலக பிரகாரமாக Worldly sense you are an ordinary person. இந்த மாம்ச சரீரத்திலே வசிக்கிற ஒரு சாதாரண நபராக நாம் இருக்கிறோம். You are an ordinary person dwelling in this body of flesh. ஆனால் முழு உலகத்திலேயும் கிரியை செய்கிற எல்லா பொல்லாத ஆவிகளும் நம்ம ஒரு ஆளுக்கு விரோதமா கிரியை செய்கிறது. But the whole evil spirits that are working all over the world are working against you one person, me one person. அதாவது இந்த மகத்துவம் எனக்குள்ளே இருக்கிறது என்கிறதான அந்த வெளிப்படுத்தல், அறிவு, அந்த நிச்சயம் எனக்கோ உங்களுக்கோ இல்லாமல் இருந்தாலும் பிசாசுக்கு நல்லாவே தெரியுது. So though you or I might not have the revelation or the knowledge or the assurance that this excellency is in me, devil knows it very well. ஆகவே இந்த மகத்துவங்களை எப்படியாவது உன்னை விட்டு அகற்ற வேண்டும், அகற்ற வேண்டும், அகற்ற வேண்டும், அகற்ற வேண்டும். தனக்கு கொஞ்ச காலம் மாத்திரமே உண்டென்று அறிந்து பிசாசு முழு மூச்சோடு கிரியை செய்து கொண்டிருக்கிறான். He knows that he has only little time left before him, and therefore he is determined that somehow I must remove this excellency from him, somehow I must remove this excellency from him, and he is working with all his bated breath. அருமையான தேவனுடைய பிள்ளையே, உனக்கு தெரியுமா, உனக்கு எதிராய் கிரியை செய்கிற அந்த சத்துருவும் அவனுடைய சேனைகளும் ஒருபோதும் ஓய்வெடுப்பதே இல்லை. Dear child of God, do you know that Satan and his armies who are working against you, they never take rest. நாம் ஓய்வெடுக்கவும் இது காலம் அல்ல. This is not the time for us to rest as either. நாமும் கூட முழு மூச்சோடு இந்த மகத்துவங்களை பாதுகாத்து 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 நம்முடைய இயேசு வரும்போது அவருடைய வருகையிலே மர்வமாக்கப்பட்டு எடுத்துக்கொள்ளப்படும்படியாக நாம் மிகவும் விழிப்போடு நாம் இருக்க வேண்டியதாக இருக்கிறோம். So we must put all our efforts and endeavor to preserve this excellency within us always, and we must prepare to be caught up when the Lord Jesus comes. இந்த மகத்துவங்களை பாதுகாப்பது எப்படி என்கிறதை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். I am going to tell you how to preserve these excellencies. எழுத்தின்படியாக சில பிள்ளைகள் இருக்கிறார்கள், தங்களுடைய பெற்றோரை பாதுகாப்பாங்க. There are little children who take good care of their parents. அதாவது வயதான பெற்றோர்களை பிள்ளைகள் சிலர் பாதுகாக்கிறவர்கள் இருக்கிறார்கள். There are certain old age parents who are taken good care of by their children. மகனோ மகளோ சரி, மற்ற தன்னோடு உடன் பிறந்தவங்ககிட்ட தன்னுடைய பெற்றோரை விடவே மாட்டாங்க. Whether it is a son or daughter, they will not leave their parents to their siblings. அதாவது அந்த அப்பா அம்மாட்ட சொத்து சுதந்திரம் இருக்கிறது. அதனால இந்த அப்பா அம்மாவை எப்படியோ தங்களோட கைக்குள்ளேயே வைத்து பராமரிக்கிறார்கள். They want their father or their mother to be under their care and supervision because they don't want to leave them into the care of their brothers or sisters because they have a good property. பெற்றோர் மீது உள்ள அந்த அன்பு பாசத்தினால் அல்ல,
It is not because of the love for their parents. அந்த பெற்றோர் வைத்திருக்கிற அந்த சொத்து மேல இருக்கிறதான அந்த அன்பு, அந்த பாசம். It is because of the love they have towards the property of the parents. அதாவது தன்னோடு உடன் பிறந்த மற்றவர்களுக்கு எல்லாவற்றையும் கொடுத்து விடக் கூடாது. நான் தான் கவனிச்சேன், நான் தான் பார்த்தேன், படுக்கையில பார்த்தேன், நான் தான் பார்த்தேன், எல்லாம் எனக்கு வேணும். So I only took care of them. I only took care of them when they were bedridden. So they must give all their property to me. They must not give all the property to my brothers or sisters. உலக ஜனங்கள் தான் இப்படி இருப்பாங்க, நீங்க ஒருத்தருமே இப்படி இருக்க மாட்டீங்க. Worldly people only will be like this. ரொம்ப நல்லவர்கள். You are all good people. You are not like that. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. அருமையானவர்களே, இவ்விதமாக பூமிக்குரிய சொத்து சுதந்திரத்துக்காக உன்னோடு இருக்கிற உன்னுடைய குடும்பத்தை சேர்ந்த ஒரு நபரை நீ அவ்வளவு தூரம் பார்க்கிறியே, பராமரிக்கிறியே, உனக்குள்ள இருக்கிற இந்த மகத்துவத்தை பாதுகாக்கிறதுக்கு நீ எவ்வளவு விழிப்பாய் இருக்கிறாய். Because of a worldly property or inheritance, you are taking good care of your parent or a relative, then how much more will you be cautious in preserving that excellency which is in you? உபாகமம் 11ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். Deuteronomy chapter 16 and verse 13. 11:13. 11:13. நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உங்கள் முழு இருதயத்தோடும் உங்கள் முழு ஆத்துமாவோடும் அன்பு கூர்ந்து அவரை சேவிக்கும்படி நான் இன்று உங்களுக்கு கற்பிக்கிற என் கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்தால். And it shall come to pass, if ye shall hearken diligently unto my commandments, which I command you this day, to love the Lord your God, and to serve him with all your heart and with all your soul. நாம் நம்முடைய கர்த்தரை சேவிக்கும்படி நாம் என்ன செய்ய வேண்டும் என்று இங்கே சொல்லி இருக்கிறது. It is said here as to what we must do in order to serve our Lord. அவரிலே நாம் அன்பு கூர வேண்டும் என்று சொல்லுகிறார். He says that we must love him. நாம் கர்த்தரை சேவிக்கும்படியாக நாம் அவர் நமக்கு கற்பித்திருக்கிற அந்த கட்டளைக்கு கீழ்ப்படிய வேண்டும். In order to serve the Lord, we must hearken diligently, obey the commandments which he has taught us. அவருடைய கட்டளைகள் நியாயங்களுக்கு நாம் கீழ்ப்படிந்து நடக்கும்போது அவரில் அன்பு கூர்ந்து அவரை சேவிக்கிறோம் என்பது அது பொருளாக இருக்கிறது. When we obey his statutes and judgments and walk in them, it means that we are loving him and serving him. அல்லது அவருடைய கட்டளை நியாயங்களுக்கு கீழ்ப்படிய என்ன தேவை? To obey his statutes and judgments, what do we need? அவர் மேல அன்பு தேவை. We need love upon him. அவர் மேல அன்பு தேவை. We need love upon him. எவ்வளவு அன்பு அவர் மேல இருந்தா நாம் அவருடைய கட்டளைகள் நியாயங்களை கைக்கொள்வோம். If we want to observe his statutes and judgments, how much love should we have upon him? எவ்வளவு அன்பு அவர் மேல் நமக்கு இருந்தால் அவருடைய கட்டளைகள் நியாயங்களுக்கு நம்ம கீழ்ப்படிவோம். If we will obey his statutes and judgments, for that how much love we must have? அங்கே முழு 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 என்று சொல்லப்பட்டிருக்கிறது. There it is said, whole, whole, whole. உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் முழு இருதயத்தோடும் முழு மனதோடும் முழு ஆத்துமாவோடும் அன்பு கூருங்கள். So love the Lord your God with all your heart, with all your soul, with all your mind. அதாவது முழு இருதயம், முழு மனது, முழு ஆத்துமா என்று சொன்னால் அன்பில்லாத வெற்றிடம் நமக்குள்ள இருக்கவே கூடாது. So when it is said the whole mind, the whole heart, whole soul, it means there must not be an empty space that is not filled with the love of God. என் தேவனை விட்டுவிட்டு என் தேவனுக்கு அந்நியமான காரியங்களை நேசிப்பதற்கு என் வாழ்க்கையில் இடமே இல்லை. Forsaking my God and going to love the other things of this world, there is no room in my life for that. என்னுடைய மனதில், என்னுடைய ஆத்துமாவில், என்னுடைய இருதயத்தில் என் தேவனை நேசிப்பதை தவிர வேற அங்க வெற்றிடம் ஒண்ணுமே இல்லை. Rather than loving my God in my mind, in my heart, in my soul, there is no empty space. நானும் நீங்களும் இந்த இடத்துக்கு வர வேண்டும் என்று கர்த்தர் நம்மை குறித்து எதிர்பார்க்கிறார். It is the Lord's expectancy concerning us that we must come to such a place. இந்த ஒரு பூரணமான தேவ அன்பின் நிறைவை உடைய தேவனுடைய சபையை சேர்க்கும்படியாக இயேசு வருகிறார். Jesus is coming to gather that church which has this fullness of his love. அன்பிலே குறைபட்டவர்கள் எல்லாம் தவித்து புலம்புவார்கள். All those who lack in his love will lament, they will be grieved. அன்பிலே பூரணரோ இயேசு வரும்போது பறந்து செல்வார்கள். But they who are perfect in love, when Jesus comes, they will fly away. பெரும்பாலும் நம்மில் பலரும் அரை கிணறு தாண்டறவங்களாகத்தான் இருக்கிறோம். Most of us are crossing the well halfway. ஒரு கிணறை தாண்டறோம், ஒரு பாதி கிணறு மட்டும் தாண்டா கிணத்துக்குள்ள விழுந்து சாக வேண்டியதான். When we cross a well, if we only cross the well halfway, we will fall into the well and die. அதாவது ஏதோ கொஞ்சம் ஆண்டவரை நேசிக்கிறோம், அது நிமித்தமாக
சாவுதான் காணப்படுகிறது. We love the Lord to some extent, and because of that only death occurs. முழு இருதயத்தோடும் முழு மனதோடும் முழு ஆத்துமாவோடும் நானோ நீங்களோ தேவனை நேசிக்கிறவர்களாக இருந்தால் எப்பேற்பட்ட காரியங்களை நாம் தாண்டி கடந்து செல்லுவோம். அது நமக்கு லகுவாகவே இருக்கும். If we are people loving God with all our mind, with all our heart, with all our soul, we can overcome any hurdle, any obstacle. That will be an easy thing for us. விழுந்து போய் விடுவேனோ, அழிந்து போய் விடுவேனோ, நஷ்டப்பட்டு போய் விடுவேனோ, என் வாழ்க்கை என்ன ஆகுமோ, இந்த ஆன்மீக வாழ்க்கைக்கு அவ்வளவுதானோ என்கிறதான அந்த கலக்கத்துக்கு இடம் நமக்கு இருக்கவே இருக்காது. Will I fall down? Will I perish? Will I make a loss of my spiritual life? What will happen to my spiritual life? There is no room for such questions. பிரியமானவர்களே, இனி வரும் காலங்கள் கொடிய காலங்கள். Beloved, the times to come are perilous times. எந்த அளவுக்கு என்று சொன்னால் மிகவும் 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 கொடிய 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 காலங்களாக வரப்போகிறது. We cannot say to what extent they are going to be terribly perilous times. இந்த சூழ்நிலையிலே எனக்கும் உங்களுக்கும் பூமி முழுவதும் எல்லா தேவனுடைய பிள்ளைகளுக்கும் தேவையான ஒரே காரியம் என்னவென்றால் அன்பு. The only thing that you and I and all children of God all over the world need today is love. என் வாழ்க்கையில் தேவன் மீது அன்பில்லாத வெற்றிடமே இருக்கக்கூடாது. There must be no empty space in my life that is not filled with the love of God. முழுவதுமாக அந்த அன்பின் நதிக்குள்ளே அப்படியே மூழ்கி காணப்படுகிற ஒரு உன்னதமான அனுபவத்தை கர்த்தர் இந்த கடைசி நாட்களிலே தரப்போகிறார். The Lord is going to give a sublime experience of being immersed wholly in the love of God. தேவனுடைய பிள்ளையே, கொடிய காலங்கள் என்று சொல்லும்போது நீ அப்படியே அஞ்சி பயந்து கலங்கி விட வேண்டாம். So when we speak of perilous times, terrible times, you must not be afraid, you must not be troubled. மறுபக்கத்திலே இதுதான் தேவனுடைய சபையின் எழுப்புதலின் காலமாக இருக்கிறது. On the other side, this is the time of revival for God's church. இதுதான் தேவனுடைய சபையின் பின்மாரியின் அபிஷேகத்தின் காலமாக இருக்கிறது. This is the time when the latter rain or the anointing is going to be poured on the church. கர்த்தருடைய ரகசிய வருகைக்கு முன்பதாக தேவனுடைய சபையிலே இரட்டிப்பான ஆவியின் வல்லமை, இரட்டிப்பான பெந்தேகோஸ்தே வல்லமை உண்டாகும் என்று நம்முடைய முன்னோர்கள் பேசி இருக்கிறார்கள். Our forefathers have spoken that before the coming of the Lord there will be a double Pentecost in the church. ஆனால் சரியாய் நாம் தேவ சமூகத்தை உற்று நோக்கும் போது இரட்டிப்பான பெந்தேகோஸ்தே அனுபவம் அல்ல, கர்த்தர் 100 மடங்கு 200 மடங்கு 1000 மடங்கு பெந்தேகோஸ்தே அனுபவத்தை நிச்சயமாகவே சபையிலே ஊற்றுவார். But if we look carefully, we can be sure, we can be certain that Lord will pour not a double Pentecost but 100-fold, 200-fold, 1000-fold Pentecost upon the church. ஏனென்றால் எங்கெல்லாம் தேவனுடைய பிள்ளைகள் காணப்படுகிறார்களோ அவர்கள் மத்தியில் முத்துக்களை போன்ற விலையேறப்பட்ட சில தேவனுடைய பிள்ளைகள் உண்டு. Wherever children of God are found upon this world, there are precious diamond-like children of God. அவருடைய முதற்பலனாக சேர்த்துக் கொள்ளப்பட வேண்டிய தேவனுடைய பிள்ளைகள், தேவனுடைய ஊழியர்கள் இந்த பூமியின் முழுவதிலேயும் எல்லா பாகத்திலும் இருக்கத்தான் செய்கிறார்கள். All over the world, in every place, there are people of God amongst the children of God and our servants of God who are the first fruits who are going to be caught up. அது யார் என்று எனக்கோ உங்களுக்கோ தெரியாம இருக்கலாம். Suppose you and I might not be aware of who that person is. ஆண்டவரே, உம்முடைய பார்வையில் விலையேறப்பட்ட முத்துக்களைப் போல முதற்பலனாய் எடுத்துக்கொள்ளப்படும்படியாக நான் இருக்கட்டும் ஆண்டவரே என்கிறதான அந்த தவிப்பு என் உள்ளத்திலும் உங்கள் உள்ளத்திலும் உண்டாவதாக. Let that sighing, that groaning proceed from my heart and from your heart, saying that Lord, let me be that precious ornament who will be caught up in your coming as the first fruit. நான் ஒரு கொடிய காலத்தில் இருக்கிறேன் என்று அறியப்பட்டாலும் அது பெரிய விஷயம் அல்ல. என் வாழ்க்கையிலே நான் ஒரு எழுப்புதலின் காலத்தில் இருக்கிறேன். Though it is a known fact that I am living in terrible perilous times, that doesn't matter to me. I am living in times of revival. ஒரு மடங்கு அல்ல 100 மடங்கு பெந்தேகோஸ்தின் அனுபவத்தை என் தேவன் என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் என்னுடைய குடும்பத்திலும் என்னுடைய சபையிலும் ஊற்றத்தான் போகிறார். Not double-fold Pentecost, the Lord is going to pour the experience of 100-fold Pentecost on me, on my family and on my church. பெரிய ஒரு அக்கினியோடும் வல்லமையோடும் தேவன் நம்மத்திலே கிரியை செய்து கொண்டிருக்கிறார். The Lord is working in our midst with a great fire and power. அன்பை முழுவதுமாக தேவ அன்பை உங்களுக்குள்ளே நிரப்பிக் கொள்ளுங்கள். இந்த தரிசனம் உங்களுக்கு எளிதாகவே இருக்கும். Be filled with the love of God, and this vision will be a simple thing, easy thing for you. கொடிய காலம் உனக்கு ஒரு பெரிய பாரமாக பயங்கரமாக தோற்றம் அளிக்கவே அளிக்காது. These terrible times will not be terrifying to you, it will not appear big to you. கொடிய காலம்
ஒரு சிறிய வெட்டுக்கிளியை போல உன்னுடைய பார்வைக்கு காணப்படும். These terrible times will appear in your sight as a little grasshopper. தேவ அன்பினால் நிரப்பப்பட்ட தேவனுடைய பிள்ளையே, Child of God who is full of the love of God. முழுவதுமாக கர்த்தரை மாத்திரம் நேசித்து வாழ்ந்து கொண்டிருக்கிற கர்த்தருடைய ஜனமே, People of God who are loving only the Lord wholly and living your life. உன்னுடைய கண்களை ஏறெடுத்து பார். Look at your, lift up your eyes and behold. கொடிய காலங்கள் உனக்கு முன்பாக ஒரு தூசியும் குப்பையும் சாதாரண காரியம். Perilous times will be like dust. They will be like ordinary thing to you. அதை உதறி போட்டு செல்வது, அதை தூக்கி வீசி எறிந்து விடுவது உனக்கு இலகுவாக இருக்கும். To shake it off, to throw it off and walk away is an easy thing for you. உனக்குள் இருக்கிற பெந்தேகோஸ்தின் வல்லமை 100 மடங்காக அருளப்பட்டிருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். God says that the power of Pentecost in you is being given as 100-fold. விசுவாசித்து உனக்குள்ளே இருக்கிற அந்த தேவனுடைய வல்லமையை நீ அப்படியே உபயோகப்படுத்த வேண்டும். You must believe and you must make use of the power of God that is in you. விசுவாசிக்கிறவரிடத்திலே தேவன் இந்த வல்லமையை விளங்க பண்ணுகிறார். Those who believe, the Lord is causing this power to be revealed in them. அன்பில்லாத தேவ அன்பில்லாத வெற்றிடம் என் வாழ்க்கையில் எனக்கு வேண்டாம். I do not want any empty space in me which is not filled with the love of God. அதாவது சுருக்கமாக சொன்னால் கர்த்தரிடத்தில் அன்பு கூர்ந்து அவருக்கு ஊழியம் செய்ய வேண்டும் என்பதுதான். To be precise, I must love God and serve Him. கொலோசியர் 1:13 Colossians chapter 1 verse 13. இருளின் அதிகாரத்தினின்று நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு உட்படுத்தினவருமாய் இருக்கிற பிதாவை ஸ்தோத்திரிக்கிறோம். Who hath delivered us from the power of darkness and hath translated us into the kingdom of his dear Son. பரிசுத்த ஆவியானவரின் அபிஷேகத்தினாலே நாம் அவருடைய அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறோம். We have been translated or brought into the kingdom of his dear Son by the anointing of the Holy Spirit. ஒரு ராஜ்யம், ஒரு தேசம் என்று சொல்லும்போது சட்ட திட்டங்களும் பிரமாணங்களும் உண்டு. When we speak about a nation, it has its own laws and ordinances. இந்த இந்திய தேசத்தில் சட்ட திட்டங்களும் பிரமாணங்களும் இருக்கிறது. தேசத்தின் பிரஜைகள் ஜனங்கள் எப்படி வாழ வேண்டும் என்கிற சட்ட திட்டங்கள் பிரமாணங்கள் காணப்படுகிறது. When we take the country of India, it has its own its own laws and rules and regulations that the citizens of India must abide by. அதுபோல இந்த அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கும் பிரமாணம் இருக்கிறது. So the kingdom of his dear Son also has laws. அந்த பிரமாணம் தான் என்ன? What is that law? நம்முடைய எண்ணங்களும் நம்முடைய செயல்களும் தேவனுடைய அன்பினால் ஆளப்பட வேண்டும் என்கிறதான் அந்த பிரமாணம். That law is that our thoughts and our deeds must be ruled or governed by the love of God. நாம் செய்கிற கிரியைகள் தேவனுடைய பிரமாணத்தினால் ஆளப்படுகிறதா? Do the words that we commit, are they ruled by the love of God? நாங்கள் பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறோம். We are preaching. இது ஒரு செயல், இது ஒரு கிரியை. This is a work or a deed. இந்த காரியம் தேவனுடைய பிரமாணத்தினால் ஆளப்பட்ட ஒரு காரியமாக இருக்க வேண்டும். This is a thing that must be ruled by the law of God. அதாவது இன்றைக்கு இந்த மாலை வேளையில இந்த கூடி வந்த இந்த ஜனத்துக்கு சொல்ல வேண்டியதான தேவனுடைய வார்த்தை இது. This is the word that has to be given for the people of God who have gathered this evening. அவருடைய மனதை அறிந்து அந்த வார்த்தையை நான் உங்களுக்கு சொல்ல வேண்டும். I must understand his mind and speak that word to you. இவ்விதமாக என்னுடைய பேச்சு, என்னுடைய பிரசங்கம் தேவனுடைய பிரமாணத்தினால் ஆளப்படுகிறது என்கிற அந்த நிச்சயம் எனக்கு இருக்க வேண்டும். I must have that assurance that my speech, my message is being governed by the law of God. அதுபோல உலக வாழ்க்கைக்கு அடுத்த காரியங்களிலும் ஆவிக்குரிய ஜீவியத்துக்கு அடுத்த காரியங்களும் ஊழியத்துக்கு அடுத்த எல்லா காரியங்களும் தேவனுடைய பிரமாணத்தினால் ஆளப்பட்டதாக இருக்க வேண்டும். Even so, all things pertaining to our worldly life, our spiritual life and our ministry must be governed by the law of God. அதாவது நான் இங்கே புறப்பட்டு வருகிறதுக்கு முன்பதாக நான் இப்படி ஜெபித்தேன். Before I started my journey to come here, I prayed like this. ஒரு ரெண்டு நாட்களுக்கு முன்னதாகவே இப்படி ஜெபித்தேன். 2 days before I prayed like this. ஆண்டவரே, நான் என்றைக்கு தூத்துக்குடிக்கு புறப்பட்டு போகணும், எந்த மணி நேரத்துல போகணும், எந்த நிமிஷத்துல போகணும், எந்த வினாடியில என்ற கார் புறப்படணும்? Lord, at what time should I start to Thoothukudi? At what hour? At what minute? At what second? In which vehicle should I start? நான் கடைசியில கிளம்பும் போது அதை தான் அறிக்கையிட்டு கொண்டே கிளம்பினேன். Even when I started, I confessed that and started.
நம்முடைய செயல்கள் அனைத்தும் தேவனுடைய பிரமாணத்தினால் ஆளப்பட்டதாக இருக்க வேண்டும். All our works must be governed by the law of God. நான் ஒரு பாஸ்டர், நான் உங்களுக்கு பிரசங்கித்தேன் என்கிறதுனால கர்த்தருடைய வருகையில போக போறதில்லை. Because I am a pastor and I am preaching to you, I am not going to go at the coming of the Lord. அவருடைய கட்டளைகளையும் நியாயங்களையும் பெற்றிருக்கிற பெரிய ஜாதி அதை அப்படியே நிறைவேற்றணும். This great nation which has received his statutes and judgment should fulfill them accordingly. சவுல் ராஜா சொன்னது போல சொல்லக்கூடாது, கர்த்தருடைய வார்த்தையை நிறைவேற்றினேன் சொல்லி. Like Saul, we must not emptily say that I have fulfilled the commandment of God. கர்த்தர் சொல்றாரு, சவுல் என்னுடைய வார்த்தையை நிறைவேற்றலைன்னு சாமுவேல்ட்ட சொல்றாரு. God is telling Samuel, Saul has not fulfilled my word. ஆனால் சவுல் ராஜா சொல்றான், நான் கர்த்தருடைய வார்த்தையை But நிறைவேற்றினேன். King Saul is giving a statement, I have fulfilled the commandment of God. அருமையானவர்களே, இவ்விதமாக மிகவும் நுணுக்கமாக நம்முடைய செயல்கள் கவனித்து அறியப்பட வேண்டிய ஒரு காலகட்டத்தில் நாம் இருக்கிறோம். We have come to a time period when our works have to be examined minutely, very minutely. மாத்திரமல்ல, நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய நினைவுகளும் கூட தேவனுடைய பிரமாணத்தினால் ஆளப்பட வேண்டும். Not only that, even our thoughts, even our thinking should be governed by the law of God. எண்ணங்கள் என்று வரும்போது ஒரு நாளைக்கு நினைவுகள் எண்ணங்களை எத்தனை பகுதியிலே நாம் தவறுகிறோம். When it comes to our thinking, our thoughts and plans, how many times we fail in a day. முழுவதுமாக முழுமனதோடு தேவனிடத்திலே அன்பு கூற நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய மனதிலேயும் கூட ஒரு முழுமையான மர்வமாகுதலை நாம் அடைந்து கொள்வோம். The more we love God in our everyday life, the more we are full of God's love, we will attain a transformation in our mind. இந்த சத்தியத்தை இப்படி சொல்லும்போது நீங்கள் பயந்து விட வேண்டாம். When I speak this truth like this, you must not be afraid. ஏனென்றால் இதுக்கு எதிரடையான காரியங்கள் ஏகப்பட்டது நிறைந்திருக்கிற இந்த உலகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். Because we are living in a world that is full of things that are contradictory to what the truth is saying. ஆகையினால் நம்முடைய மனதின் எண்ணங்களும் நம்முடைய செயல்களும் இந்த உலகத்தின் இந்த போராட்டமான காரியங்களினால் பாதிக்கப்பட நேரிடுகிறது. So our mind and our works are affected by the contradicting things of this world. ஆதலால் தான் தினமும் தேவ சமூகத்தில் விழுந்து கிடக்கிறோம். That is why every day we keep falling at the presence of God. குடும்ப ஜெபம் பண்ணுங்க. Do family prayer. கூட்டங்களுக்கு ஒழுங்காக வாருங்கள். Come regularly to the meetings. உபவாசம் எடுங்க. Take fasting. பிள்ளைகளை நல்லொழுக்கத்தில் வளருங்க. Bring up your children in good discipline. நம்முடைய எண்ணங்களிலேயும் அந்த தேவனுடைய பிரமாணத்தினால் நாம் ஆளப்படும் போது, even in our thoughts when we are ruled by the law of God, நம்முடைய பாஸ்டர் அவர்கள் சொன்னது போல கூட்டத்துல வந்து ஆவியில நிரம்பினா இருக்கிற வியாதி எல்லாம் போயிடுது. Like our pastor said in the morning, when you come to the meeting, get filled in the spirit, all the sickness will go. எண்ணங்கள் தேவனுடைய பிரமாணத்தில் ஆளப்படாத பட்சத்தில், அல்லது சாத்தானுடைய பிரமாணத்தில் ஆளப்படுகிறதுனால இங்க வந்து என்ன ஆவியில நிரம்பினாலும் விடுதலை உண்டாகிறது இல்ல. Because your thoughts are not being ruled by the law of God, because they are governed by Satan, no matter how much ever you get filled in the spirit, that sickness doesn't go. ஆகவே முழு மனதோடும் தேவனை நேசிக்கும்படியாக நாம் தீர்மானிப்போமாக. So let us make a decision to love God with all our mind. நமக்கு வைக்கப்பட்டிருக்கிறதான இந்த நாட்கள் அது கடந்து போன எல்லா நாட்களையும் விட மகா கொடிதான நாட்களாகவே இருக்கும். So the days that are kept before us will be more evil than the days past. ஆனால் நாமோ நம்முடைய நித்திய நம்பிக்கையை பெற்றுக்கொள்ளும்படியாக ஒரு ஓட்டத்தை நாம் ஓடிக்கொண்டிருக்கிறோம். But we are running a race to obtain our eternal hope. இந்த ஓட்டத்தை நாம் சீராக ஓட வேண்டும் என்று எபிரேயர் 12:1 நம்ம படிக்கிறோம். In Hebrews 12:1 we read that we must run this race constantly. ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடே ஓடக் கடவோம். Wherefore saying, we also are compassed about with so great a cloud of witnesses, let us lay aside every weight and the sin which doth so easily beset us, and let us run with patience the race that is set before us. பாரமான காரியங்கள், சுற்றி நெருங்கி நிற்கிற பாவங்கள், இது ஒவ்வொரு நாளும் நமக்கு வரும். ஒவ்வொரு நாளும் சுற்றி நெருங்கி நின்று கொண்டிருக்கும். நாம் ஒவ்வொரு நாளும் தள்ளிவிட்டு ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும். Every day there will be burden or weight surrounding us. Every day there will be sin that besets us easily. Every day we must shake it off and we must run. ஒரு நாள் தள்ளி விடுகிறாய், ஒரு நாள் உள்ளே ஏற்றிக் கொள்ளுகிறாய். One day you are shaking it off, one day you are making use of it. ஒரு நாள் தள்ளி விடுகிறாய்,
ஒரு 10 நாள் அதை உள்ளே ஏத்தி வச்சுக்கொள்ளுகிறேன். One day you are shaking it off, 10 days you are keeping it within you. இது என்ன கிறிஸ்தவ ஜீவியம்? What is this Christian life? இப்படிப்பட்டவர்களாக நாம் ஜீவிக்கும்படியாக அழைக்கப்படவில்லை. We are not called to live like this. நம்முடைய ஆயுசு காலமெல்லாம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மணி நேரமும் பாரமான காரியங்கள் நம்மை சுற்றி நெருங்கியிருக்கிற பாவங்கள் வரத்தான் செய்யும். ஆனால் நாம் தள்ளிவிட்டு கொண்டே இருப்போமாக. Every day of our life, every hour, all through our life, these weight and the burdens and sins that easily beset us will come, but let us shake it off every time and let us run our race. சாத்தான் தன்னுடைய சரக்குகளை கொண்டு வந்து கொண்டேதான் இருப்பான். ஆனால் நாம தள்ளிவிட்டு கொண்டே இருக்க வேண்டும். Satan will bring his goods, but let us shrug it off, let us run. இதை எபிரேய நிருபக்காரன் சொல்லும்போது, when the writer to the Hebrews says about that, ஆகையால் என்று அந்த வசனம் துவங்கி இருக்கிறது. This verse starts saying wherefore. முந்தின அதிகாரத்தின் கடைசி வசனம் 40ஆம் வசனம் வாசிங்க. Read 11:40. அவர்கள் நம்மை அல்லாமல் பூரணராகாதபடிக்கு விசேஷித்த நன்மையானதொன்றை தேவன் நமக்கென்று முன்னதாக நியமித்திருந்தார். God having provided some better thing for us, that they without us should not be made perfect. பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் பலரும் விசுவாச வீரர்கள் ஓடி முடித்ததை அந்த எபிரேய நிருபக்காரன் அப்படியே பட்டியலிட்டு காண்பித்திருக்கிறார். The writer to the Hebrews has listed how many Old Testament saints ran and they finished their race. அந்த அதிகாரத்தின் கடைசி வசனத்தில் அவர் சொல்லும்போது, அவர்கள் நம்மை அல்லாமல் பூரணராகாதபடிக்கு விசேஷித்த நன்மையானதொன்றை கர்த்தர் நமக்காக முன்னதாக ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். In the concluding verse of that chapter he says God has provided some better thing for us, that they should not be made perfect without us. பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களுடைய பூரணம் என்பது நாம் கர்த்தருடைய வருகையிலே எடுத்துக்கொள்ளப்படுகிறதை குறித்து தான் இருக்கிறது. So the perfection of the Old Testament saints is dependent on we being caught up at the coming of the Lord. ஒரு கூட்டம் ஜனங்கள் கர்த்தருடைய ரகசிய வருகையில் எடுத்துக்கொள்ளப்படாவிட்டால் அந்த பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களும் பூரணமடைய முடியாதாம். If one group of saints are not caught up at the rapture, the Old Testament saints also cannot be perfected. அதாவது அந்த பழைய ஏற்பாடு பரிசுத்தவான்கள் காத்துட்டு இருக்காங்க, எப்பா நீ உன் வீட்டுக்குள்ள பத்திரமா போய் சேர்ந்தாதான் நாங்க எங்க வீட்டுக்குள்ள போய் சேர முடியும், ஒழுங்கா ஓடு ஒழுங்கா ஓடு ஒழுங்கா ஓடுன்னு என்னை உங்களையும் பார்த்து சொல்லிட்டு இருக்காங்க. The Old Testament saints are eagerly waiting, they are looking at us and they are telling, if you only run and reach your home safely, I can enter into my home, so please run properly. புதிய ஏற்பாட்டு சபையே, நீ உனக்காக ஆயத்தம் பண்ணப்படுகிறதான அந்த நித்திய வாசஸ்தலத்தை நீ சுதந்தரித்தால் தான் நாங்க எங்க வீட்டுக்குள்ள போக முடியும். ஆதலால் நீ நல்லா ஓடு நல்லா ஓடு நல்லா ஓடு, எப்படி ஓடுறேன்னு பார்த்துட்டே இருக்காங்க. Oh New Testament church, only if you enter into your house properly and safely, we can go into our house, so please run properly. They are cheering us up and they are looking at us. மறுபக்கத்திலே அந்த பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் ஒரு தங்களுடைய பின் தலைமுறையினருக்கு ஒரு மாதிரியான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து ஓட்டத்தை ஓடி முடித்திருக்கிறார்கள். On the other hand, the Old Testament saints have run a race that is a model, an example for the generations to follow. கடந்து போன தலைமுறையினருக்கு நாம் பொறுப்பாளிகள் அல்ல. We are not responsible for the generations past. இக்கால தலைமுறையினருக்கு நாம் கொஞ்சம் பொறுப்பாளிகள் என்று சொல்லலாம். We can say that we are responsible for the present generation. வருங்கால தலைமுறையினராகிய நமக்கு அந்த பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் எவ்வளவு முன்மாதிரியான காரியங்களை வைத்து சென்றிருக்கிறார்கள். But look at how great examples the Old Testament saints have left for we who are the latter generation. அந்த கோணத்தில் சிந்தித்தால் கர்த்தருடைய வருகை தாமதிக்குமானால் நானும் நீங்களும் வரப்போகிற பின் தலைமுறையினருக்கு என்னத்தை வச்சுட்டு போக போறோம்? If we think in these lines, along these lines, what are we going to leave as an example for the generations to follow? இந்த கேள்வி இன்றைக்கு உங்களுக்கு முன்பாக வைக்கப்படுகிறது என்று சொன்னால் கர்த்தர் அதை குறித்து விழிப்பாக இருக்கிறார். இப்படி ஒரு கேள்வி என்னுடைய மனதிலோ உங்களுடைய மனதிலோ இதுவரைக்கும் தோன்றாமல் இருந்திருக்கலாம். If this question is placed before us tonight, God is very aware about that. Till now this question might not have raised within my heart or within your heart. இந்த புதிய ஏற்பாட்டு தலைமுறையினருக்கு நாங்கள் கவனித்து அறியத்தக்க மாதிரியை நாங்கள் பின்வைத்து போயிருக்கிறோம். The Old Testament saints say that we have left an exemplary life as a model for the New Testament church to follow and observe. நானும் நீங்களும் வரப்போகிற தலைமுறையினருக்கு என்னத்தை வச்சிட்டு போக போறோம்னு அவங்க பார்த்துட்டு இருக்காங்க. They are looking at us saying that what are we going to live as an example for the generation to follow? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. இப்பொழுது உங்களுக்கு விளங்குகிறதா? Now do you understand?
எவ்வளவு தூரம் ஆன்மீகமான வாழ்க்கையிலே நாம் ஈனத்தனமாக பின்வாங்கினவர்களாக இருக்கிறோம் என்று இப்பொழுது உங்களுக்கு விளங்குகிறதா? How backslidden are we? How base and vile are we in our spiritual life? வருங்கால தலைமுறையினர் பின்பற்றத்தக்க மாதிரியான காரியங்களை ஏன் நானும் நீங்கள் வைத்து செல்லக்கூடாது? Why should you and I not leave an example for the generation next to follow? அப்படிப்பட்ட ஒரு எதிர்பார்ப்பு தேவனிடத்திலே இருக்கிறது. God has such an expectancy within himself. என்னையும் உங்களையும் கர்த்தர் அப்படி எதிர்பார்த்து பார்த்துட்டு இருக்கிறாரு. God is desiring that from us and he is anticipating that. இவ்வளவு பெரிய மகத்துவங்களை இவர்களுக்குள்ளே நாம் வைத்தோம். We have put such excellent things in them. ஆனால் இவர்கள் வருகிற தலைமுறையினருக்கு என்னத்தை வச்சுட்டு போறாங்க? But what are they going to leave behind for the generation to follow? ஆகவே நாம் குறுகிய கண்ணோட்டத்தோடு ஜீவித்துக் கொண்டிருக்க இது காலம் அல்ல. So it is not time for us to live with a shallow vision. ஆண்டவரே, ஒருவேளை உம்முடைய ரகசிய வருகை தாமதிக்குமானால் பின் தலைமுறையினருக்கு நான் ஒரு நல்ல ஒரு மாதிரியை வைத்து தான் செல்ல வேண்டும். Lord, if at all your secret coming will tarry, I must leave a good example for my future generations. பின் தலைமுறையினர்கள் அவர்கள் என்னை குறித்து கருதுகிற, சிந்திக்கிற, பேசுகிற அந்த சூழ்நிலையிலே அவர்கள் இந்த அனுபவங்களை பின்பற்ற வேண்டும். If at all the generation next think about me, speak about me and consider about me, they must be able to follow these. பின் தலைமுறையினுடைய அந்த இரத்த பலியையும் கூட கர்த்தர் என்னிடத்திலும் உங்களிடத்திலும் கேட்பார். God will require the blood guilt of the generation to follow from your hand and from mine hand. ஆகவே நம்முடைய ஜீவியத்தில் நாம் சரியாய் நாம் ஓட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. Therefore it is essential for us to run properly in our life. மேலும் நம்முடைய வாழ்க்கையில் அந்த இஸ்ரவேல் புத்திரர் தங்களுடைய வாழ்க்கையில் கானானை சுதந்தரிப்பதற்கு முன்பதாக ஒரு யோர்தானை கடக்க வேண்டியதாக இருந்தது. Moreover, the Israelites before inheriting Canaan they had to cross Jordan. கரை புரண்டு ஓடுகிற யோர்தான், அதை கடப்பது லகுவான காரியமா? Jordan which is overflowing its banks, is it easy to cross it? தேவன் இல்லாமல் அந்த தண்ணியில இறங்கினா ஈஸியா அந்த தண்ணி உன்னை அடிச்சுட்டு போயிடும். If you venture into that water without God, it will easily wash you away. ஆனால் கர்த்தர் அவர்களுக்கு சமீபமாய் இருந்தார். But God was near to them. கர்த்தர் அவர்களோடு கூட இருந்தார். God was with them. அந்த உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிற ஆசாரியருடைய கால்கள் அந்த யோர்தானின் தண்ணீரில் பட்ட மாத்திரத்தில் அந்த யோர்தான் இரண்டாக பிரிந்தது. As soon as the feet of the priests who carried the ark of God entered into the waters of Jordan, the waters of Jordan were split. யோர்தானே, நீ பின்னிட்டு திரும்புவதற்கு உனக்கு என்ன வந்தது? Jordan, what befell you so that you turned back? ஓ தேவனை சமீபமாய் பெற்றிருக்கிற ஜாதி கால் வச்சிருக்கிறாங்க. A nation who has God close to them have kept their feet upon me. தேவனுடைய கட்டளைகள் நியாயங்களை கைக்கொள்ளுகிற ஜாதி கால் வச்சிருக்கிறாங்க. A nation that is observing the statutes and judgments of God have laid their feet upon me. கர்த்தருடைய வார்த்தையை இவர்கள் காத்து நடக்கிறதுனால கர்த்தர் அவர்கள் அந்த யோர்தானின் அந்த தண்ணீருக்கு அவர்களை அக்கறைப்படுத்துகிறார். Because they observed the words of God, God made them to cross the waters of Jordan. அருமையான தேவனுடைய பிள்ளையே, Beloved child of God, உன் வாழ்க்கையில் காணப்படுகிற அந்த யோர்தான் தான் என்ன? what is the Jordan that is seen in your life? அந்த ஆவிக்குரிய யோர்தான் தான் என்ன? What is that spiritual Jordan? கர்த்தர் என்ன சொல்லுகிறார்? What does the Lord say? நான் உனக்குள்ளே மகிமையின் நம்பிக்கையாக வாசம் பண்ண வேண்டுமானால், If you want me to dwell in you as the hope of glory, என்னுடைய கட்டளைகளை நியாயங்களை நீ கைக்கொள். you must observe my statutes and judgments. நீ கைக்கொள்ளும் போது When you observe it, உனக்கு முன்பாக இருக்கிற யோர்தான் அப்படியே பிரிஞ்சு வழி கொடுக்கும். the Jordan that is before you will divide and will let you to cross over. ஒரு பாதிப்பையும் உண்டு பண்ண முடியாது. It cannot inflict any damage upon you. உன் தலையில் இருக்கிற ஒரு முடிக்கு கூட பாதிப்பு உண்டாக்க முடியாது. It cannot harm even a hair of your head. எத்தனை ஆவிக்குரிய யோர்தான்கள் உன் வாழ்க்கையிலே புரண்டு வரட்டும், No matter how many spiritual Jordans overflow and come against your life, எத்தனை நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான யோர்தான்கள் புரண்டு வரட்டும், hundreds and thousands of Jordan might overflow and come against you. நானும் நீங்களும் என்ன சொல்லக்கூடியவர்களாக இருக்கிறோம்? What should you and I confess? என்னுடைய ஒரு முடியை கூட பாதிக்க முடியாது. You cannot harm even a hair of mine. கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையா எனக்குள்ள இருக்கிறார். Because Christ is in me as the hope of glory. என்னுடைய சரீரம் பாவத்தின் நிமித்தம் செத்த சரீரமா இருக்கிறது. My body is dead because of sin. கிறிஸ்து எனக்குள்ளே அந்த அனுபவத்தை உண்டாக்கி இருக்கிறார்.
Christ has created that experience in me. அவருடைய கட்டளைகளையும் நியாயங்களையும் நான் காத்து நடந்து வருகிற ஒரு நபர். I am a person who is observing his statutes and judgments. கோடிக்கணக்கான யோர்தான்கள் நமக்கு முன்பாக இருக்கட்டுமே, அது நமக்கு ஒரு காரியமே இல்ல. No matter billions of Jordans might be against us, that is not the matter for us. எந்த பாதிப்பும் இல்லாமல் நீ பத்திரமாக கடந்து அங்கே சீயோன் மலையிலே ஆண்டவரோடு இருப்பாய். Without being affected in any way, you will safely cross Jordan and you will be with the Lord on Mount Zion. புதிய எருசலேமாகிய பரிசுத்த நகரத்திலே கர்த்தரோடு கூட இருப்பாய். You will be with the Lord on that holy city, New Jerusalem. அந்த நித்திய சுதந்திரத்தை, நித்திய ஆளுகை, நித்திய மகிமையை நீ பெற்றுக்கொள்வாய். You will receive that eternal inheritance, eternal dominion and eternal glory. ஆனால் இந்த யோர்தான்களை எல்லாம் கடந்துட்டாலும் கூட, Though we cross these Jordans, யுத்தங்கள் இருக்கிறது அந்த கானானின் ஜாதிகளோடு. there are battles against the nations of Canaan. உபாகமம் 9 முதல் 3 வசனங்கள். Deuteronomy chapter 9, the first 3 verses. இஸ்ரவேலே கேள், நீ இப்பொழுது யோர்தானை கடந்து உன்னிலும் ஜனம் பெருத்ததும் பலத்ததுமான ஜாதிகளை துரத்தி வானத்தை அளாவிய மதில் சூழ்ந்த பெரிய பட்டணங்களை பிடித்து ஏனாக்கின் புத்திரராகிய பெரியவர்களும் நெடியவர்களுமான ஜனங்களை துரத்திவிட போகிறான். இவர்கள் செய்தியை நீ அறிந்து ஏனாக் புத்திரருக்கு முன்பாக நிற்பவன் யார் என்று சொல்லப்படுவதை நீ கேட்டிருக்கிறாய். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு முன்பாக கடந்து போகிறவர் என்பதை இன்று அறிய கடவாய். அவர் பட்சிக்கிற அக்கினி போல அவர்களை அழிப்பார், அவர்களை உனக்கு முன்பாக விழப்பண்ணுவார். இவ்விதமாய் கர்த்தர் உனக்கு சொன்னபடியே நீ அவர்களை சீக்கிரமாய் துரத்தி அவர்களை அழிப்பாய். ஏனாக் புத்திரருக்கு முன்பாக நிற்பவன் யார் என்று சொல்லப்படுகிறதை நீ கேட்டிருக்கிறாய். You have heard that it is said, who can stand against the children of the Anakims? ஐயோ, இந்த கானானின் ஜாதிகளுக்கு முன்பாக நிற்பவன் யார், ஒருவரையிலும் நிற்க முடியாது என்று சொல்லப்படுகிறதை நீ கேட்டிருக்கிறாய். You have heard being said that who can stand before the nations of Canaan? Nobody can stand. அது கேட்டதெல்லாம் இருக்கட்டும், கர்த்தர் உனக்கு என்ன சொல்றார் அதை பாரு. நீ Leave all that aside. Look at what God is telling you. உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு முன்பாக கடந்து போகிறவர். The Lord thy God is going before you. நீ அதை அறிந்திருக்க வேண்டும். You must know this. அவர் பட்சிக்கிற அக்கினியைப் போல அந்த சத்துருக்களை அழிப்பார். As a consuming fire, he shall destroy those enemies. அவர்களை உனக்கு முன்பாக விழப்பண்ணுவார். He will cause them to fall before you. இவ்விதமாக கர்த்தர் உனக்கு சொன்னபடியே நீ அவர்களை சீக்கிரமாய் துரத்தி அவர்களை அழிப்பாய். So shalt thou drive them out and destroy them quickly, as the Lord hath said unto thee. 97ஆம் சங்கீதம் 3ஆம் வசனத்திலும் சொல்லப்பட்டிருக்கிறது. In Psalm 92 and verse 3 it is said, கர்த்தர் தம்முடைய அக்கினியை அனுப்பி சத்துருக்களை அழிக்கிறாராம். the Lord is sending his fire and destroying the enemies. ஐயோ, இத்தனை யோர்தானை கடந்து வந்தாச்சு, இனி பார்த்தா இத்தனை யுத்தங்கள் இருக்கிறதே. We have crossed so many Jordans and still we find so many battles before us. அதுல நீ தலை போடாத. You need not put your head into that. அது உன்னுடைய வேலை அல்ல. That is not your job. உனக்கு முன்னால கர்த்தர் கடந்து போய் அந்த சத்துருக்களை அக்கினியினால் அழிப்பாரு, நீ அதுல தலையிடவே கூடாது. You must not interfere in that matter. God will go before you and he will destroy those enemies by his consuming fire. இந்த சத்துருக்கள் எல்லாம் நான் எப்படி அழிப்பேன், அது உன்னுடைய வேலை அல்ல. You must not think that how shall I destroy those enemies, that is not your work. கர்த்தர் தெளிவாக சொல்லி இருக்கிறார். God has clearly said, நான் உனக்கு முன்னால கடந்து போவேன், I will go before you. அக்கினியினால் அந்த சத்துருக்களை நான் அழித்து விடுவேன். As a consuming fire I will destroy those enemies. நீ அந்த வாக்குத்தத்த தேசத்தை சுதந்தரித்துக் கொள்ளுவாய். You will inherit the land of promise. எல்லா யுத்தங்களிலும் தேவன் உனக்காக போராடுவதாக வாக்களித்திருக்கிறார். The Lord has promised to fight all your battles on behalf of you. அவர் நமக்காக கவலைப்படுகிறவர். He is the one who cares for you. ஆகையால் இதை பற்றி நாம் சிந்திக்க வேண்டிய அவசியம் நமக்கு இல்லை. So we need not be mindful about that. அப்படியானால் நாம் என்ன சிந்திக்க வேண்டும்? If that be so, what should we be mindful நாம் செய்ய about? வேண்டியதெல்லாம் அவரில் அன்பு கூர்ந்து அவருக்கு ஊழியம் செய்ய வேண்டும். All that we should do is to love him and serve him. அன்புக்கு ஒரு கிரியை இருக்க வேண்டும். The love must have a work. கிரியை இல்லாவிட்டால் அந்த அன்பு செத்த அன்பு. If there is no work, that love is dead. ஒரு மாமரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். Consider a mango tree. யாரு கல்லறிந்தாலும் அது தன்னிடத்தில் இருக்கிற அந்த இனிமையான கனியை தான் கொடுக்க இயலும். Whosoever stones at it, it will only give its tasty fruit. உன்னுடைய விரோதி, உனக்கு பிடிக்காதவன் எல்லாம் கல்லறிறானே, அவனுக்கு கசப்பான கனி கொடுனா முடியாது. Oh, that person is an enemy, he is throwing stones at you, give him bitter fruits, it will say, I can't. யாராக இருந்தாலும் சரி, அன்பை தவிர வேற ஒன்றும் கொடுக்கறதுக்கு எனக்கு ஒண்ணுமே இல்ல. No matter whoever is that,
there is nothing in me to give except love. ஏனென்றால் முழு இருதயம், முழு ஆத்துமா, முழு மனது அப்படியே அன்பினால் நிரம்பி இருக்குது. அதான் என்கிட்ட இருக்கு, வேற எதையும் கொடுக்க முடியாது. Because all my soul, all my mind, all my heart is full of his love. Only love I have. I cannot give anything else. இதுவே கர்த்தருடைய இரகசிய வருகையில் எடுத்துக்கொள்ளப்படுகிற சபையின் தன்மை. This is the nature of the church that is to be caught up at the coming of the Lord. இந்த அனுபவத்துக்கு வரும்படியாகத்தான் பரிசுத்த ஆவியினால் அவருடைய அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறது. To bring us into that experience, the love of God has been shed abroad in our hearts by the Holy Spirit. அதாவது அன்பினாலே உங்களுடைய சத்துருக்களை வெல்லுங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். The Lord says, overcome your enemies by love. வெளிப்படுத்தல் 19ஆம் அதிகாரம் 7ஆம் 8ஆம் வசனங்கள். Revelation chapter 19 verses 7 and 8. தமிழ்ல மட்டும் வாசிப்போம். நாம் சந்தோஷப்பட்டு களி கூர்ந்து அவருக்கு துதி செலுத்த கடவோம். ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம் வந்தது, அவருடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினாள் என்று சொல்ல கேட்டேன். சுத்தமும் பிரகாசமுமான மெல்லிய வஸ்திரம் தரித்துக் கொள்ளும்படி அவளுக்கு அளிக்கப்பட்டது. அந்த மெல்லிய வஸ்திரம் பரிசுத்தவான்களுடைய நீதிகளே. நாம் சந்தோஷப்பட்டு களி கூர்ந்து அவருக்கு துதி செலுத்த கடவோம். Let us rejoice and be glad and give praises to him. ஆட்டுக்குட்டியானுடைய கல்யாணம் வந்தது. Because the marriage of the lamb has come. சுத்தம் பிரகாசம் மெல்லிய வஸ்திரம் தரித்துக் கொள்ளும்படி அவளுக்கு அளிக்கப்பட்டது. It was granted that she should be arrayed in fine linen, clean and white. அந்த மெல்லிய வஸ்திரம் பரிசுத்தவான்களுடைய நீதிகளே. For the fine linen is the righteousness of saints. அதாவது அன்பினால் நம்முடைய சத்துருக்களை ஜெயிப்பதைத்தான் இங்கே பரிசுத்தவான்களுடைய நீதி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. Here the righteousness of saints refers to we overcoming our enemies by love. என்னுடைய சத்துருக்களுக்கு நான் இனிமையான கனிகளை கொடுத்துக்கொண்டே இருந்தேன். I will be giving sweet fruits to my enemies. இந்த நீதிதான் சுத்தமும் பிரகாசமான மெல்லிய வஸ்திரமாக நமக்கு மாறுகிறது. This righteousness becomes as that fine linen, clean and white. அன்பை தவிர வேறொன்றை நான் கொடுக்கவில்லை. I have not given anything but love. இது நிமித்தமாக நாம் கர்த்தருடைய இரகசிய வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட தகுதியாக்கப்படுகிறோம். Because of this we are worthy to be caught up at the coming of the Lord. மேலும் 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை படிக்கும்போது, Further when we read 2 Corinthians chapter 5 and verse 2, ஏனெனில் இந்த கூடாரத்திலே நாம் தவித்து நம்முடைய பரம வாசஸ்தலத்தை தரித்துக் கொள்ள மிகவும் வாஞ்சையுள்ளவர்களாய் இருக்கிறோம். இங்கே கூட பரம வாசஸ்தலம் என்று படிக்கிறோம். here we read that house which is from heaven. அதாவது அன்பினால் நம்முடைய சத்துருக்களை ஜெயிப்பதைத்தான் இங்கே பரம வாசஸ்தலம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. Overcoming our enemies by love here refers to that heavenly abode. இந்த பரம வாசஸ்தலம் ஒரு வஸ்திரம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. This heavenly abode is compared to a garment or a cloth. அதாவது சுத்தமும் பிரகாசமான மெல்லிய வஸ்திரம் தான் இந்த பரம வாசஸ்தலம். And this heavenly abode is that fine linen, clean and white. இந்த வாசஸ்தலத்தை நம்முடைய நீதியின் கிரியைகளினால் நாம் கட்டுகிறோம். We build this habitation by our works of righteousness. இந்த வாசஸ்தலம் புதிய எருசலேமே அல்லாமல் வேற அல்ல. This habitation is nothing but New Jerusalem. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Glory be to God. மேலும் இந்த அனுபவங்கள் நீதியின் கனிகள் என்று கூட அழைக்கப்படுகிறது. Moreover, these experiences are called as the fruits of righteousness. பரிசுத்தவான்களுடைய நீதி கிரியைகள் அது நீதியின் கனிகள் என்று கூட அழைக்கப்படுகிறது. The works of righteousness of the saints also are called as fruits of righteousness. இந்த கனிகள் 2 வகைப்படும். These fruits are of 2 types. ஒன்று பரிசுத்தத்தின் கனி. One is the fruit of holiness. அது ரோமர் 6:22ல நம்ம படிக்கிறோம். We read about that in Romans 6:22. அதாவது மனம் திரும்புதலில் நம்முடைய வாழ்க்கையில் பரிசுத்த ஜீவியம் தான் கனியாக மாறுகிறது. So when we repent in our life, holiness becomes a fruit. ஒரு கனி உடனே உண்டாகி விடுகிறதில்லை. A fruit is not formed at once. அந்த மரம் வளர்ந்து அது பூ பூத்து காய் காத்து அந்த காய் அப்படியே கனியாகிறதுக்கு கொஞ்ச நாள் ஆகிறது. That tree has to grow and it has to the first fruit will appear, it will not be ripe and then it will be ripe and turn to a fruit. மனம் திரும்பிட்டா போதும் புதிய எருசலேமிலே இயேசுவோடு சீயோனிலே இருப்போம் என்று சொல்லக்கூடாது. So we must not say if we repent it is enough, we will be with Jesus in Zion and Jerusalem. பரிசுத்தத்தின் கனி நம்முடைய ஜீவியத்தில் அது உருவாக்கப்பட வேண்டும். The fruit of holiness must be formed in our life. அதற்காகத்தான் உபதேச சத்தியங்கள் பிரதிஷ்டையான ஊழியம் இப்படிப்பட்ட ஒரு ஐக்கியம் நமக்கு அருளப்பட்டிருக்கிறது. That is why the doctrinal truths and the consecrated ministry and such apostolic fellowship is given to us. இரண்டாவதாக ரோமர் 7ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தின்படி, Secondly, according to Romans chapter 7 and verse 4, தேவனுக்கென்று கண்டு கொடுக்கிற கனி.
We must give fruits unto God. அது கர்த்தருக்கென்று ஆத்துமாக்களை உண்டாக்குவதே அது காண்பிக்கிறது. It shows begetting souls for the Lord. இவ்வாறுதான் நாம் தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுகிறோம். Only then we are building the kingdom of God. அதாவது இப்படித்தான் நாம் புதிய எருசலேமை கட்டுகிறோம். In this manner only we are building up New Jerusalem. இதுதான் அவரிலே அன்பு கூர்ந்து அவருக்கு செய்கிற உண்மையான ஊழியம். This is the ministry, true ministry that we do out of love for him. மறுபக்கத்தில் நாம் புதிய எருசலேமையும் சீயோனை குறித்து தவறாக கருதக்கூடாது. On the other side we must not wrongly understand about Zion and New Jerusalem. புதிய எருசலேமும் சீயோன் மலையும் தேவனால் உண்டாக்கப்பட்டு பாதுகாக்கப்பட்டு வருகிறது. Zion and New Jerusalem are created by God and they are preserved. நான் எந்த முயற்சியும் இல்லாம அதுக்குள்ள போய்டுவேன் அப்படி நினைக்க கூடாது. You must not think that without any effort I can go there. புதிய எருசலேமும் சீயோனும் நம்முடைய குணாதிசயங்கள் மூலமாகத்தான் கட்டப்படுகிறது. New Jerusalem and Zion are built by our character. நம்முடைய நீதி கிரியைகளின் மூலமாகத்தான் கட்டப்படுகிறது. It is built because of the works of righteousness. இதனால் தான் நாம் அவரை நேசிக்க வேண்டும் என்று கூறுகிறார். That is why he says we must love him. அவரை சேவிக்க வேண்டும், அவருக்கு ஊழியம் செய்ய வேண்டும் என்றும் கூறுகிறார். He also says that we must serve him. நாம் யாராக இருந்தாலும் நாம் அவரை நேசித்து ஊழியம் செய்ய வேண்டும் என்றே அவர் நம்மை குறித்து எதிர்பார்க்கிறார். Whoever we might be, he expects that we must love him as well as serve him. எதற்கென்றால் அப்பொழுதுதான் நாம் கர்த்தருடைய வருகையிலே எடுத்துக்கொள்ளப்பட முடியும். Only then we can be caught up at the coming of the Lord. நம்முடைய கிரியைகளுக்கு ஏற்ற பலனை அளிக்கும்படியாகத்தான் இயேசு வரப்போகிறார். Jesus is going to come to give us a reward according to our works. மத்தேயு 16:27 அப்படி சொல்லி இருக்கிறது. He has said that in Matthew 16:27. 2 கொரிந்தியர் 5:10லயும் அப்படி சொல்லி இருக்கிறது. And also in 2 Corinthians 5:10. நம்முடைய கிரியைக்கு ஏற்ற பலனை அளிக்கும்படியாகவே அவர் வருகிறார். He is coming to reward us according to our work. மல்கியா 3:17-18 வசனங்களில் In Malachi chapter 3:17 and 18. இயேசு கிறிஸ்து அவரை நேசித்து அவருக்கு ஊழியம் செய்கிறவர்களுக்கும் அவருக்கு ஊழியம் செய்யாதவர்களுக்கும் உள்ள அந்த வேறுபாட்டை காண்பிக்கத்தான் வர்றார். Jesus is coming to show the difference between those who served him and those who did not serve him. ஆகவே நாம் என்ன செய்ய வேண்டும்? So what we must do? வெளிப்படுத்தல் 14 வசனத்தில் சொல்லி இருக்கிறது. In Revelation chapter 14:1 14:1. நான் பார்த்தபோது இதோ சீயோன் மலையின் மேல் ஆட்டுக்குட்டியானவரையும் அவரோடே கூட அவருடைய பிதாவின் நாமம் தங்கள் நெற்றிகளில் எழுதப்பட்டிருந்த 144,000 பேரையும் நிற்க கண்டேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. Hallelujah. சத்தமா சொல்லுங்க. Hallelujah. இப்பொழுது எல்லாரும் சரியாய் கவனிக்க வேண்டும். You must carefully observe this. இயேசு கிறிஸ்து எங்க நிக்கிறார்? Where does Jesus stand? எங்க நிக்கிறார்? எங்க நிக்கிறாரு? அக்கினியும் கந்தகமும் எரிகிற கடல்ல நிக்கிறாரு. Does he stand in the lake that is burning with fire and brimstone? புறம்பான இருளிலே நிக்கிறாரு. Does he stand in that outer darkness? அகாத பாதாளத்திலே நிக்கிறாரு. Does he stand in that bottomless pit? சீயோன் மலையிலே நிற்கிறார். He is standing on Mount Zion. சீயோன்ல இருந்து ஆசீர்வாதம் வருதுன்னு ஒரு வாக்குத்தத்தம் கையில கொடுத்தா என்ன சந்தோஷம். When we get a promise that the Lord shall bless you out of Zion, what a joy. சீயோன் மலைக்கு இயேசு உன்னை அழைக்கிறார்னா, but if they say God is calling you to Mount Zion, கதே முடிஞ்சு போச்சு. the story is over. பெய்தோம் பக்கமே தலை வச்சு படுக்க மாட்டேன்னு சொல்லிடுவேன். They will say that I will not come to the side of the faith home. கர்த்தர் புறம்பான இருளிலோ அகாதமான பாதாளத்திலோ அவர் அந்த அக்கினியும் கந்தகம் எரிகிற கடல்லோ அல்ல, அவர் சீயோன் மலையிலே நிற்கிறார். Jesus is not standing in the lake that is burning with fire and brimstone or in the bottomless pit or in that outer darkness. He is standing on Mount Zion. நீ என்னோடு இருக்க முடியாது, நீ அங்கே வா என்று சொல்லும்போது எவ்வளவு களி கூற வேண்டும். When he calls you saying that come there to be with me, how much joy should come into us. உடனே என்ன கூட்டிட்டு போயிடுங்க ஆண்டவரே அடம் பிடிச்சிடுவோம். We will say, Lord, immediately take me there. அதுதான் நம்முடைய சந்தோஷமாக இருக்கிறது. That is our joy. ஆட்டுக்குட்டியானவர் எங்கு சென்றாலும் அவரை பின்பற்ற வேண்டும். We must follow the Lamb whithersoever he goeth. அப்பொழுது மட்டும்தான் இயேசு எங்கே நிற்கிறாரோ அங்கே நாம் நிற்க இயலும். Only then we can stand where Jesus is. அவர் யோர்தானிலோ அங்கே எங்கேயோ இல்ல, அவர் சீயோன் மலையிலே இருக்கிறார். He is not in Jordan or in some other place. He is on Mount Zion. இப்படி சீயோன் மலையிலே நிற்க போகிற அப்படிப்பட்ட ஊழியர்களால் இந்த சபையானது வழிநடத்தப்பட வேண்டும். The church must be led by such saints who are going to stand with the Lamb on Mount Zion. அப்பொழுது மாத்திரம்தான் எல்லா துன்பங்கள் சோதனைகள் மத்தியிலும் நீங்கள் முன்னேறி செல்ல முடியும். Only then you can press forward in the midst of all the tribulations and sufferings. கர்த்தருடைய வருகையிலே நாம் எடுத்துக்கொள்ளப்படுவோம். We will be caught up at the coming of the Lord. இப்பொழுது திரும்ப இந்த கேள்வியை நான் கேட்கிறேன். Now again I ask this question. தேவனை சமீபமாய் பெற்றிருக்கிற ஜாதி எது? பெரிய ஜாதி எது? சொல்லுங்க. Which is that great nation that has God so nigh unto them? சொல்லுங்க. நாங்க தான்.
We are that nation. தேவனுடைய நியாயங்களையும் கட்டளைகளையும் பெற்றிருக்கிற பெரிய ஜாதி எது? Which is that great nation that has received the statutes and judgments of God? சத்தமா சொல்லுங்க. Loudly. நான் தான். I am that nation. சாரோனின் ரோஜாவே பள்ளத்தாக்கின் நீலியே உம் அன்பு எத்தனையோ ஆச்சரியம். சாரோனின் ரோஜாவே பள்ளத்தாக்கின் நீலியே உம் அன்பு எத்தனையோ ஆச்சரியம்.